ஹாய் ஹலோ டேஸீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருட்டு பயலுக்கான கண்டென்ட். லாஸ்ட்டாக நம்ம எதோட முடிச்சிருந்தோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன். ரொம்ப நாள் ஆனனால வந்துட்டு ஸ்டக் ஆகுது. என்னது அப்படின்னா, போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்துட்டு கரெக்டாக ஜங்குக் அவரோட பர்த்டேக்கு 3 நாளோ 4 நாள் கழித்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்த ஒரு வீடியோ. இப்போ வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணுறது இன்றைக்கி டேட் என்னதுன்னா November 1. கிட்டத்தட்ட ஒரு 2 months கேப்பில் தான் வந்துட்டு திரும்ப செகண்ட் எபிசோட் ரெக்கார்ட் பண்ணுறேன். இதை நான் அன்றைக்கே ரெக்கார்ட் பண்ண அன்றைக்கே வந்துட்டு எடிட்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். பட் நம்ம ஒரு எபிசோடு அப்லோட் பண்ணிவிட்டு செகண்ட் எபிசோடு வந்து அப்லோட் பண்ணாமல் விட்டால் அது சரியாக இருக்காது அப்படின்றதுக்காண்டி தான் அதை எடிட் பண்ணி அப்படியே வச்சுருந்தேன். ஸோ இப்போ அடுத்தடுத்து வீடியோஸ் போடலான்னு நினச்சிருக்கேன். எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நல்லபடியாக முடிஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ வேறு 2 மாதம் இல்லை, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஜூன்லேருந்தே வந்துட்டு எனக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனனால வந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த டச் வேறு விட்டு போச்சு. ரொம்ப கண்டினியூட்டியாக வேறு பேச முடியல. இதுக்கு முன்னாடி நான் நிறையா தடவை ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த இது நல்லாவே வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் டெலிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு திரும்ப அந்த இதோடு நான் வந்துட்டு பேச ட்ரை பண்ணி எபிசோட்ஸ் வந்து திரும்ப அப்லோட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டை வந்து எனக்கு கொடுங்க டேஸீஸ். ஸோ நம்ம இப்போ கண்டினியூ பண்ணோம். இப்போ லாஸ்ட் எபிசோட்லேருந்து கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா ஐயோ ரொம்ப ஜாம் ஆகுது. ஏதாவது வந்துட்டு ஜாம் ஆகுறது இல்லை வந்துட்டு ஏதாவது ஸ்டக் ஆகியிருந்தால் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்னை மன்னிச்சிக்கோங்க. அண்ட் பேக்ரவுண்டில் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஒரு இந்த ட்ரம்ஸ் இது மாதிரி வாசிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும். எனக்குன்னு எங்கேருந்து தான் வரானுங்களோ தெரில. நான் ரெக்கார்டு பண்ணணுன்னு நினைக்கிறப்பெல்லாம் வந்துட்டு இதே மாதிரி ஆரம்பிச்சிடுறானுங்க. கம்ப்ளைண்ட் உங்ககிட்ட வந்துட்டு சொல்லி அழகவும் எனக்கு ஒரு மாதிரி ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி நம்ம சாக்கு போக்கு சொல்கிற மாதிரியே இருக்குது. ஒரு பக்கம் நினச்சாலும் இன்னொரு பக்கம் இதுவும் ஒரு மாதிரி இப்போ ப்ராப்ளமாக வந்து நிற்கிது. ஆஃப் பண்ணிட்டானுங்க. திரும்ப எப்போ ஆன் பண்ண போகிறான்னு தெரியுங்களா? அதுக்குள்ளே நான் வந்து இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி முடிக்கணும். ஸோ வந்துட்டு லாஸ்ட் எபிசோடில் இதோட நம்ம முடிச்சிடணும் அப்படின்னா வந்துட்டு ஜங்குக்கு வந்து மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு உங்கள் தங்கச்சி, நீங்கள், உங்கள் பாட்டி 3 பேருமே அப்படியே கரண்ட் கம்பியில் கை வச்ச மாதிரியே ஒரு ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துருந்துருப்பீங்க. ஸோ அதோடு முடிச்சிருந்துருப்போம். நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு உங்கள் 3 பேரையும் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அவர் எதுவும் பெருசாக கண்டுக்கல. அப்படியே கேஷுவலாக வந்துட்டு ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி அப்படியே வந்து நடந்துட்டு அப்படியே உங்களை க்ராஸ் பண்ணிவிட்டு அப்படியே போய் அங்கே சோஃபாவில் உட்கார நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. என்னடா இவன் வாட்டுக்கு நம்ம அவன் மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்னு டிவியில் போட்டதுக்கப்புறமும் நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமும் இவன் இவ்வளோ கேஷுவலாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து பெருசாக கண்டுக்கவே அப்படியே வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது உங்கள் தங்கச்சி தான், என்ன நீ யார், நீ எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்த, நீ என்ன கிரிமினல்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, நீ திருட்டு பையன் தானே நாங்கள் நினச்சோம், என்ன அப்படி இப்படின்னே அப்படி ஜங்குக்கு பார்த்துட்ருக்காரு. அப்படியே ஜெயிச்சப்ப அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அவர் வாட்டுக்கு இருக்கார். அப்போ வந்துட்டு பார்த்துக்கிட்டே வந்துட்டு நீங்கள் 3 பேர் இருக்கீங்க. உடனே வந்துட்டு ஜங்குக்கு நீங்கள் பார்க்கறத பார்த்துட்டு 3 பேரும் உங்ககிட்டலாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. என் காரியம் முடிஞ்சோடனே நான் வாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். அது வரைக்கும் என்னை இருக்க விடணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் மாடிக்கு போயிட்டார். நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோ என்னவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னா பயமாக இருக்கும். உடனே உங்கள் தங்கச்சி சொல்கிறான், அக்கா நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் இவன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே ஏதாவது பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு பயந்துட்டுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் பாட்டி வந்துட்டு 2 பேரும் நீங்கள் பேசுகிறத கேட்டுக்கிட்டேவும், நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் 2 பேரும் என்னை வந்துட்டு திட்டக்கூடாது இல்லை கோச்சிக்கக்கூடாது அப்படின்னோடனே, என்ன பாட்டி அப்படின்னோடனே, அது எனக்கு என்னமோ அவன் அந்தளவுக்கு மோசமான பையன் மாதிரி தெரியல அப்படின்னோடனே, என்ன பாட்டி சொல்கிற, மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்னு சொல்லி கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, நியூஸில் தலைப்பு செய்தியில் வர அளவுக்கு இருக்கான், இவன் நல்லவன் சொல்கிறேன்னொடனே, அதுக்கு தான் சொன்னேன் கத்தாமல் கேளுங்க, நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா உங்களுக்கே புரியும் அப்படின்னோடனே, பாட்டி அப்படின்னோடனே பாரு ஒழுங்காக நான் சொல்கிறத கேளு கோவப்படாமல் அப்படின்னோடனே 2 பேரும் வந்துட்டு இப்படி கேட்குறீங்க. அப்போ வந்துட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க,
நான் ஒன்று சொல்லவா அப்படின்னோடனே, சொல்லுங்கள் நாங்கள் சொல்லித்தரோம் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லை இப்போ அவன் வந்துட்டு 2 நாள் ஆச்சு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு. அவன் நினச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணியிருந்துருக்கலாம். 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கீங்க, இந்த வயசான பாட்டி தான் என்னை மீறி என்னை அடித்து போட்டு உங்களை ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் இவ்வளோ பொருள் இருக்குது, அவன் வாட்டுக்கு களவாண்டுட்டு அவன் வாட்டுக்கு போயிருந்துருக்கலாம். அப்படி இல்லையா, நம்மளை வந்துட்டு கடத்திட்டு போய் விற்று நம்மக்கிட்ட இருக்கிற உடல் உறுப்பெல்லாம் திருடி ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அவன் எதுவுமே செய்யலை, நம்ம நல்லபடியாக பார்த்துக்கிட்டான். கட்டி மட்டும்தான் போட்டிருந்தானே தவிர மித்தபடி சாப்பாடு நேரத்துக்கு கொடுத்தான். இப்போ நம்மளை அவுத்து விட்டான். அந்த பிள்ளைக்கு வந்துட்டு சட்டையை எடுத்து மேலே போற்றி விட்ருக்கான். இதுலேயே தெரியலையா அவன் நல்லவே அப்படி சொன்னோன்னே, அப்படியே வந்துட்டு நீங்கள் ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருக்கீங்க. இருந்தாலும் அப்படின்ட்டு ஒரு இக்கு வைக்கிற மாதிரி தானே இருக்குது. நியூஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணும்போது அவங்க தங்கச்சி வந்துட்டு, பாட்டி அது எப்படி பாட்டி ஒருத்தனுக்கு நீங்கள் இப்படி இது பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னோடனே, அப்படியே வந்துட்டு சொன்னோடனே உங்கள் பாட்டி வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க. எனக்கு வந்து என் மனதளவில் வந்துட்டு அவன் நல்லவே மாதிரி தான் தெரிகிறான். அவன்கிட்ட வந்து நான் எந்த ஒரு குறையும் கண்டுபிடிச்சிக்கல. நம்மளை ஏதாவது பண்ணியிருக்கணும், கொலை குற்றவாளின்னே சொல்லி வச்சுக்கலாமே. அவன் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிருந்தா நம்மளை எப்பயோ பண்ணியிருந்துருக்கலாம். இன்ன வரைக்கும் நம்மளை உட்கார வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளை தப்பான ஒரு பார்வையில் கூட அவங்க 2 பேரும் இது வரைக்கும் பார்க்கல. இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அவன் நல்லவன் தான். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், அவன் நல்லவன் தான். அவனை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கிறதுக்கு எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை, நான் அவனை தான் சொல்லுவேன். பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி சொன்னோடனே, நீங்களும் வந்துட்டு யோசிச்சிட்டே தான் இருக்கீங்க. ஆனால் அவன் தப்பாக எதுவுமே வந்து பிஹேவ் பண்ணாதனால வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அவன்கிட்ட கேட்போம், என்ன காரணத்துக்காண்டி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவன்கிட்ட கேட்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம போலீஸ்க்கு போகிறதா என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோடனே, அவன்தான் என்ன சரி ஏதோ ஒன்று அப்படின்னோடனே, நீ கோவத்தில் முடிவெடுக்கிறது தப்பாக தான் போக முடியும் ஹாசினி. நம்ம ஃபஸ்ட்டு அவன்கிட்ட பேசுவோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னோடனே, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி வந்துட்டு அங்கிட்டு ஓரமாக நிற்கிறா. அப்போ வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு கூப்பிடுறீங்க ஜங்குக் அப்படின்னோடனே, அப்படி உங்கள் பாட்டி பார்க்குறாங்க, உங்கள் தங்கச்சியும் பார்க்குறோடனே, அதான் நியூஸ்லேயே சொல்லிட்டாங்களே அப்படின்னோடனே, ஓ ஓ அப்படின்ட்டு உங்களை ஒரு மாதிரி நக்கலாக பார்க்குறாள். ஏச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படின்னோடனே அவனுக்கே ஷாக்கு, என்னடா அவங்க கூப்பிட்றாங்க அதுவும் பேரை சொல்லி அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பொறுமையாக இறங்கி வரான். அப்படியே நீங்கள் 3 பேரும் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்ககிட்ட பேசலாமா அப்படின்னோடனே, என்ன பேச போகிறேன் என்கிட்ட அப்படின்னோடனே, அது பேசலாமா நார்மலாக ஒரு கிட்னாப்பர் அந்த மாதிரிலாம் நார்மலாக ஒரு பேச்சு பேசலாமான்னொடனே, அப்படியே உங்களை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு, என்னவோ அப்படின்னே உட்காரு அப்படின்னு சொன்னோடனே, இவ்வளோ நேரம் வந்துட்டு நான் உன்னை கட்டி போட்டு ஆர்டர் கொடுத்துட்ருந்தேன், இப்போ நீ எனக்கு கொடுக்குறேன்னொடனே, பாஸ் இது எங்கள் வீடு அப்படின்னோடனே, இங்கே நான் உன்னை கிட்னாப் பண்ணி வச்சுருக்கேன்னு, சரி உட்காருங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னோடனே வந்துட்டு ஜங்குக்கு உட்காரான்னு நீங்கள் வந்து ஜங்குக்கு எய்த்தாப்பில் வந்துட்டு 3 பேரும் தனித்தனியாக உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்துட்டு, இல்லை நீங்கள் யார் என்ன வேணும் உங்களுக்கு அதையாவது சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு. நம்புகிற மாதிரி இல்லையே, என்ன சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போக விட்டு பின்னாடி வந்துட்டு போலீஸை கூப்பிட போகிறீங்களா அப்படின்னோடனே, அப்படின்னா நாங்கள் ஸ்டார்டிங்கில் உங்களை கூப்பிடாமல் சொல்லியிருந்துருப்போன்னே, யார் கண்டா போக விட்டு பின்னாடி குத்துறது தான் நிறையா பேர் இருக்காங்களா அப்படின்னோடனே, அப்படிலாம் நாங்கள் ஒன்றும் யோசிக்கலை, நாங்கள் ஹெல்ப் பண்ணணுன்னு தான் நினைக்கிறோம் அப்படின்னோடனே, உடனே பாட்டி சொன்னாங்க, இங்கே பாருப்பா தம்பி, உன் மேலே எனக்கு எந்த தப்புமே இருக்கிற மாதிரி தெரியல, நீ நல்ல பையன் மாதிரி தான் இருக்க பார்க்க, எனக்கு வந்து நல்ல முழு நம்பிக்கை இருக்குது, நீ வந்துட்டு அந்த மாதிரி பையன் கிடையாது, கொலை குற்றவாளி மாதிரிலாம் அந்த டிவியில் சொல்கிறாங்கப்பா, அப்படியெல்லாம் இல்லை, நீ நல்ல பையன் மாதிரி தான் இருக்க, சொல்லு, நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் பண்ணுறோன்னே. அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு, உங்களால் எதுவும் பண்ண முடியாது, விடுங்க அதெல்லாம் வந்துட்டு என் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து என்னாலும் நான் முடிஞ்சோடனே நான் கிளம்பி போயிடுறேன், உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இல்லை வந்துட்டு உங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லுங்கள், நான் இப்போயே கிளம்பி போயிடுறேன்னொடனே, கிளம்பிப்போ அப்படின்ட்டு உங்கள் தாங்க சொன்னோடனே, அப்படியே நீங்கள் முறைச்சி பார்க்குறீங்க, உங்கள் பாட்டி அதை விட பார்க்குறாங்க, பேசிகிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டுன்னொடனே, வாட்டவர் ஒரு கிரிமினல்னு சொல்லிட்டுருக்கான், அவனை உட்கார வச்சுட்டு நீங்கள் இங்கே அப்படியே வந்து நீயா நான் பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கீங்க, பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்கான். அவர் ஜங்குக்குமே புரியுது, உங்கள் தங்கச்சி சொல்கிறது கரெக்டு தான், நான் வேணால் கிளம்புறேன்னொடனே, நாங்கள் உங்ககிட்ட பேசிட்டு தானே இருக்கோம், இருங்க, என்ன பிரச்சனை என்ன ஏன்னு சொல்லுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உதவி பண்ண பார்க்குறோம் அப்படின்னோடனே,
உங்களாலலாம் எதுவும் பண்ண முடியாது. பெரிய பெரிய தலைங்கள்லாம் வந்துட்டு உள்ளே தலையிட்டு இருக்காங்க. உங்களால் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் பாட்டுக்கு இருங்க. நான் 2 நாள் இருந்துட்டு நான் வேறு இடத்துக்கு போயிடுறேன். நான் பேசி வச்சுருக்கேன். 2 நாள் கழித்து நான் போயிடுறேன் அப்படின்னோடனே, இல்லை நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் வேறு யார்ட்டாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா கூட பண்ணுறோம் அப்படின்னோடனே, உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னோடனே, சரி உங்கள் பிரச்சனை தான் என்னென்னா சொல்லுங்களேன் அப்படின்னோடனே, எதுக்கு இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னோடனே, ஒரு டைம் பாஸுக்கு தான் அப்படி சொல்லிட்டு அவங்க தங்கச்சி காதை கொடந்துக்கிட்டு இது பண்ணுறாங்களா. இப்படி ஜங்குக்கு பார்க்குறாரு அந்த பிள்ளைய. இந்த நண்டு சண்டெல்லாம் என்னை வந்து கேள்வி கேட்குற மாதிரி நான் வந்து இருக்கேன் பாரு என் நிலமும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே வந்துட்டு கருகிட்டு, எங்கள் அதெல்லாம் தேவையில்லைங்க. இல்லை சொல்லுங்கள் நாங்கள் ஏதாவது பண்ணுறோன்னே. ஸோ அப்படின்னு, தம்பி சொல்லுப்பா, நான் என் பேரை மாதிரி இருக்க, என் பேரை வயசில் இருக்க, சொல்லு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோடனே, அப்படியே பாட்டியை பார்த்துட்டு சொன்னாலும் எதுவும் நடக்காது. சரி சொல்கிறேன், என் மனசு கும்புறலையாவது உங்ககிட்ட கொட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு அவங்க 3 பேர் பார்க்குறாங்க. நீங்கள் 3 பேர் பார்த்துட்டு, ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படி சொல்லிட்டு சொன்னோடனே 3 பேர் ஷாக்கு. என்னது அப்படின்ற மாதிரி உங்கள் தங்கச்சி வந்து ஷாக்காக கேட்குறா. நீங்கள் 2 அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனில் வந்துட்டு நீங்களும் உங்கள் பாட்டி இருக்கீங்களா? ஆமாம் நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த இதை வந்துட்டு ஐடி கார்டு இருக்கும்ல, அது அப்படியே அந்த டீப்பாயில் வந்துட்டு அப்படியே ஸ்லைட் பண்ணிட்டு அவங்க சைடில் வைக்கிறாரு. அதை பார்க்குறாங்க. அப்படியே டக்குன்னு வந்துட்டு உங்கள் தங்கச்சி எடுத்து பார்க்குறாங்க. நீங்களும் எட்டி பார்க்குறீங்க, உங்கள் பாட்டி எப்படி எட்டி பார்க்குறாங்க. இப்படி வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படி சொல்லிட்டு கான்ஸ்டபிள் அப்படி சொல்லி போட்டிருக்கு. உங்கள் 3 பேருக்கு ஷாக். அப்படியே ஷாக் ஆகி போய் பார்க்குறீங்க. அந்த ஐடி கார்டில் வந்துட்டு ஜங்குக்கு வந்து யூனிஃபார்ம் போட்டு இருக்காரா. அப்படியே ஷாக் ஆகி வந்துட்டு அப்படியே ஸ்லோமோவில் வந்துட்டு அப்படியே ஜங்குக்கு பார்க்குறீங்களா. ஜங்குக்கு வந்துட்டு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. நீங்கள் 3 பேர் கொடுக்குற ரியாக்ஷன் அப்படியே ஆன்னு வந்துட்டு வாயை பழந்துட்டு ஜங்குக்கு பார்க்குறீங்க. பாட்டியிலேருந்து உங்கள் தங்கச்சி நீங்கள் 3 பேருமே பார்க்குறீங்களா. அவர் சிரிச்சிட்டு, உண்மையால் நான் போலீஸ் ஆஃபீஸர் தானே. பொய் சொல்லாத, நீ வந்துட்டு நீ திருட்டு பையன்தான், வேறு ஏதோ பண்ணியிருக்க, அதுக்காண்டி சும்மா தப்பிக்கணுன்னு தானே இந்த மாதிரி போலி ஐடி கார்டெலாம் அடித்து வச்சுருக்கேன். எங்களுக்கு தெரியும், நாங்கள் படத்துலலாம் பார்த்துருக்கோம். நீ வந்துட்டு ஓவராக இது பண்ணாத, போலீஸுன்ற அளவுக்குலாம் சீன்லாம் உனக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி சொன்னோன்னே அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. என்னை பார்த்தா அந்த சீன் இல்லையாக்கும், அப்படியே அடித்தேன்னா அப்படின்னோடனே, இல்லை இல்லை இப்போ நீயே சொல்லு. இப்போ நீ ஒரு போலீஸ்ன்னு தானே சொல்கிற. இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே களவாணி பையனா ஒருத்தன் வந்திருக்கான். அவன் திடீர்னு வந்துட்டு ஐடி கார்டை கொடுத்துட்டு நான் போலீஸு நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொன்னால் நீ நம்புவியா அப்படின்னோடனே சங்குக்கு ஒரு மாதிரி உங்கள் தங்கச்சியை பார்த்து சிரிச்சுட்டு நம்ப மாட்டேன் தான் அப்படின்னோடனே, அப்போ எங்கள் சைடில் நியாயம் இருக்குல்ல அப்படின்னோடனே, இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு சொன்ன உடனே வந்துட்டு உங்கள் தங்கச்சி பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ஒரு மாதிரி கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க என்னடி ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறோன்னே அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி குறுன்னு உங்கள் தங்கச்சியவே பார்த்துட்டு இருக்கீங்க. என்னடி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி அப்படியே கேஷுவலாக திரும்பி இருக்கும்போது நீங்கள் பார்க்குறத பார்த்துட்டு கேட்பாளா. உடனே இல்லை சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறியே அதான் என்னன்னு கேட்டேன்னு, போலீஸ் ரீ அப்படின்னே, ஐயா அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் குசுன்னு பேசிட்டீங்களா. ஜங்குக்கு வந்துட்டு பார்த்துட்டு என்ன 2 பேரும் பேசுகிறீங்க அப்படின்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. உங்கள் தங்கச்சி ஒரே நேரத்தில் சேம் சொன்னோன்னே, சரி உண்மையாலே போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ கிளாரிஃபை பண்ண கேட்குறீங்களா. உடனே உங்கள் தங்கச்சி ஒரு மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இது பண்ணேன். ஆமாம் போலீஸ் தான் அப்படின்னு. சரி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி கேட்டோன்னே, என்ன இப்போ ஏன் ப்ராப்ளமில் இருக்குது நீங்கள் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க. இல்லை சும்மா கேட்டோம் அப்படின்னே, எனக்கு அப்படி தெரிலன்னே. இல்லை ஒரு சீரியஸாக என்ன பிரச்சனை அப்படின்னு தான் கேட்டோன்னே, இல்லை எனக்கு என்னமோ வந்துட்டு உங்களுக்கு போர் அடிக்குது, டைம் பாஸ்க்காக என் கதை கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, சீச்சி எப்படிலாம் யாராவது இருப்பாங்களோடனே, எனக்கு என்னமோ அப்படி தான் தெரியுது அப்படின்னோடனே, அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தானே நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னோடனே, இல்லை இவ்வளோ நேரம் வந்துட்டு இந்த நண்டெல்லாம் இன்ன வரைக்கும் என்னை வந்து நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டுச்சு. திடீர்னு இந்த மாதிரி நல்ல விதமாக பேசுதா, அதான் எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி ஒரு மாதிரி குறுகுறுன்னு ஜங்குக்கு பார்த்துட்டு சொன்னோன்னே,
ச்சே! இப்போ நான் உனக்கு இன்னொரு சிச்சுவேஷன் குடுக்குறேன் போலீஸ்கார். யாராவது வந்துட்டு உங்ககிட்ட ஐயோ! சாமி சாமி நீ நிப்பாட்டு. எனக்கு புரியுது. நான் சொல்றேன் தயவுசெய்து நீ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து குத்தி குத்தி காட்டாத அப்படின்னோனே, அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி ஒரு மாரி ஈவலா சிரிக்குதா ஜங்குக்கு பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டேவும். அது வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா, அது நான் வந்துட்டு போலீஸாக வந்துட்டு இருக்கேன். அதான் ஐடி கார்டில் இருக்கே அப்படின்னோடனே அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு பார்க்குறாரு. என்னம்மா இப்போ தானே ஒரு மூட் செட் பண்ணியிருக்கேன் சொல்கிறதுக்கு அப்படின்னோடனே, சரி சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி சொன்னோடனே அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு ஆக்சுவலாக நான் போலீஸில் வந்து கான்ஸ்டபிளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க 3 பேரும் பார்க்கும்போது அவங்க தங்கச்சி ஏதோ சொல்ல வர மாதிரி சொல்ல வந்துட்டு அப்படியே வந்துட்டு நிப்பாட்டிடுவாளா. உடனே வந்துட்டு ஜங்குக்கு பார்த்துட்டு என்ன அப்படின்னோடனே, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, இல்லை சும்மா சொல்லணுன்னே, இல்லை நான் சொன்னால் நீங்கள் எப்படியும் ஏதாவது சொல்லுவீங்க அப்படின்னோடனே, என்ன அதுனோடனே, இல்லை நான் அதையும் ஐடி கார்டில் பார்த்தினோடனே, சரி என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்தே போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைன்றதை விட கனவு லட்சியம் எல்லாமே எனக்கு அதுதான். சின்ன வயசுலேருந்து நான் வந்துட்டு போலீஸ் ஆகணும், அந்த யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களுக்கும் இருக்கிற க்ரேஸ் தான் அது. அந்த யூனிஃபார்மில் ஒரு மாதிரி கெத்தாக இருப்போம் அப்படின்னோடனே பொண்ணுங்களுக்கும் அந்த க்ரேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி சொன்னோன்னே, நான் வந்துட்டு அப்படி சொல்லலை, பொண்ணு பையன்லாம் சொன்னோன்னே, இல்லை நான் சொன்னேன் நீங்கள் சொன்னதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் அப்படின்னோடனே, இல்லை சும்மா சொன்னேன், சரி கண்டினியூ அப்படின்னோடனே அப்படியே அவங்க தங்கச்சி ஒரு மாதிரி பார்த்துட்டு, அப்படி தான் நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு போலீஸுன்னு ஆகணும்னா ரொம்ப ஆசை. எனக்கு வந்துட்டு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். நான் சிங்கிள் சைல்டாக. ஸோ வந்துட்டு அம்மா வந்துட்டு என்னை நல்லா படிக்க வச்சாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு படிக்க வச்சாங்க என்ன. நிறையா வந்துட்டு தையல் பழகி இது பண்ணி தையலில் வேலை பார்ப்பாங்க. அப்படி ஒவ்வொரு இடமா வேலை பார்த்து என்னை படிக்க வச்சாங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு நான் அப்படியே கஷ்டப்பட்டு வந்துட்டு நான் காலேஜும் வந்தேன் படிக்கிறதுக்கு. அப்படி வரும்போது வந்துட்டு எப்படியாவது நம்ம கஷ்டப்பட்டு ஒரு போலீஸ் ஆயிடணும். எனக்கு வந்துட்டு ஆக்சுவலாக போலீஸுன்றதை விட இன்ஸ்பெக்டர் ஆகணும், அதாவது எஸ்ஐ ஆகணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னோடனே, அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் தலையாட்டுறதை பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. இப்படி வந்துட்டு எனக்கு ஆகணும்னு ஆசை. அப்படி இருக்கும்போது வந்துட்டு நான் ரொம்ப பயங்கரமாக காலேஜ் ஜாயின் பண்ண உடனே வந்துட்டு நான் என்சிசியில் வந்துட்டு ஜாயின் பண்ணேன். என்சிசி தெரியும்னோடனே, தெரியும் எங்கள் காலேஜ்லேயும் இருக்குது அப்படின்னோடனே அதில் வந்துட்டு ஜாயின் பண்ணி வந்துட்டு பயங்கரமாக நம்ம வந்துட்டு இதை வச்சு நம்ம போயிடலாம் வேலைக்கு அப்படி சொல்லிட்டு என்சிசி ஜாயின் பண்ணிவிட்டு வந்துட்டு நான் வந்துட்டு நல்லா ஓடுறது, பரேட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறையா பண்ணுவேன். பரேட் மீன்ஸ் மார்ச் ஃபாஸ்ட் அப்படின்ட்டு சொன்னோன்னே, அதெல்லாம் தெரியும், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் ப்ரோ, சும்மா அப்பப்போ நிப்பாட்டி என்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அப்படின்னோடனே ஜங்குக் பார்க்குறாரு. என் கதை உனக்கு நல்லா காமெடியாக தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரா. உடனே வந்துட்டு ப்ளீஸ் ப்ரோ சொல்லுங்கள், ரொம்ப நேரமாக இழுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னொடனே, உனக்கெல்லாம் அவ்வளோ அசால்ட்டாக தெரியுது என் கதை அப்படின்னோடனே அப்படின்ட்டு அவங்க தங்கச்சி சிரிச்சோடனே, அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க சும்மா இரண்டி அவரே ஃபீலிங்கில் கதை சொல்கிறாருனோடனே, ஆமாங்க ரொம்ப நேரமாக ஃபீலிங்கில் சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த பிள்ளை என்னை ரொம்ப கவுண்டர் கொடுத்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கேன், என்னன்னு கேளுங்கன்னொடனே, ஏன்டி அப்படின்ட்டு உங்கள் பாட்டி வந்துட்டு, ஏம்மா அவன் தான் சொல்லிகிட்டு இருக்காங்களா கவலையோட, நீ கதையை கவலையோட கேளுமானோடனே, இல்லை பாட்டி எனக்கு ஒரு மாதிரி கவுண்ட்ரு கொடுக்கணும் போல தான் தோணுதுன்னொடனே, தோணும்லே கதை உங்களுக்கு கவுண்ட்ரு கொடுக்க தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் இப்போ ஒரு மாதிரி அவங்களோட வைபுக்குள்ளே வந்துட்டாரா. அப்படி வந்துட்டு சிரித்து பேசிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா. கொஞ்ச நேரம் கழிச்சு, சரி ப்ரோ கதை சொல்லுங்கள், கதையை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னோடனே, உனக்கும் வேலை ஆகணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சிரிச்சுக்கிட்டே, சரி கேளு அப்படின்ட்டு நான் வந்துட்டு மார்ச் ஃபஸ்ட்டு பரேடுன்னு வச்சுக்கோ. பரேடெலாம் வந்துட்டு கஷ்டப்பட்டு பண்ணி வந்துட்டு என்சிசியில் வந்துட்டு நான் இருப்பேன். அவ்வளோ கஷ்டம். அதாவது அம்மா கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க. ஸோ நம்ம படிப்பும் நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு அட் த சேம் டைம் வந்துட்டு என்சிசிலையும் வந்துட்டு ரொம்ப கஷ்டம். மார்ச் ஃபாஸ்ட்டு பண்ணுறது, அடி அந்த அடி பண்ணுவேன். அதாவது பண்ணும்போது வந்துட்டு தப்பாக பண்ணிட்டா வந்துட்டு
என்சிசி மாஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க அடிப்பாங்க, சீனியர்ஸ் வந்து அடிப்பாங்க, எல்லோரும் வந்து அடிப்பாங்க. அவ்வளோ அடி வாங்கிட்டு நம்மளுக்கு போலீஸ் ஆகணும், போலீஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டைவர்ஷனும் இல்லாமல் கான்சென்ட்ரேட் பண்ணி வந்துட்டு நான் வந்துட்டு போய்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது அப்போ தான் வந்தான் அந்த விளங்காதவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொன்னோன்னே அப்படியே பார்க்குறீங்க என்னது அப்படின்னோடனே, இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு நான் அதாவது நான் ஜாயின் பண்ண இயர்லேயே என் கிளாஸில் வந்துட்டு ஒரு பையன் இருந்தான். அவன் பேர் வந்து ஆதித்யா அப்படின்னு. ஓ சரி ப்ரோ அப்படின்னோடனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்கு கோபமும் வருது. அட் த சேம் டைம் வந்துட்டு அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மூச்செல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி பேச ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் 3 பேர் பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் பேர் ஆதித்யா. அந்த புறம்போக்கு நாயினால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்னோடனே, அப்படியா ப்ரோ என்ன ப்ரோ செஞ்சா சொல்லுங்கள் ப்ரோ ஏதாவது பண்ணி விட்றலாம் அப்படின்னோடனே, சரி கேளு என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்துட்டு நான் படித்த கிளாஸில் தான் அவனும் படித்தானோடனே, ப்ரோ அது என் கிளாஸ்மேட்னே சொல்லிடலாம்ல அப்படின்னோடனே, எனக்கு அவனை அப்படி சொல்லக்கூட தோணலடி, தயவுசெய்து அப்படி சொல்லாத, அவன்லாம் ஒரு ஆள் சை அவன்லாம் அப்படி பேசாத அப்படின்னோடனே, சரி ப்ரோ அப்போ உங்களுக்கு பிடிக்காத அவனா பரவாயில்ல, அந்த புறம்போக்கு எச்சக்கால நாயை நம்ம பார்த்துக்கலாம் ப்ரோ, இன்னொரு நாள் அவனை கூட்டுவாங்க ப்ரோ வச்சு செஞ்சு விட்ரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி பேசுது. ஜங்குக்கு பார்க்குறேன், என்ன வாய் நீ பேசுகிற, நானும் 3 நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னென்ன வாய் அடிக்கிற அப்படின்னு. ப்ரோ பிறவிலே வந்தது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோடனே, அது சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, சரி கேளு கதையை அப்படின்னோடனே, கதை கேட்க தானே உட்காந்துருக்கேன், கதையை கேளுனோடனே, ஓகே ப்ரோ சொல்லுங்கள் கதையை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி சொன்னோடனே, இப்படி வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து பேசுகிறது மட்டும்தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். சரி என்ன தான் பேசுகிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி பாட்டி வந்துட்டு பொறுமையாக அந்த கதையெல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. பட்ட கஷ்டத்தெலாம் அவங்க வயசானவங்கள, ஸோ எப்படிலாம் கஷ்டப்பட்டுருப்பான். ஒரு ஒத்த பொண்ணாக வந்துட்டு எப்படி அவங்க ஒரே பையனை வளர்த்துருப்பாங்கன்ட்டு அவங்க அம்மா கஷ்டத்தையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த பாட்டி வந்துட்டு உட்காந்துருக்காங்க. அப்படியே வந்துட்டு உங்கள் தங்கச்சி வந்துட்டு ஜாலியாக பேசிட்டே இருக்கா. உடனே வந்துட்டு ஜங்குக்கு மறுபடியும் ஒரு முட்டுக்கட்டையை போட்டு, இருமா கதையே சொல்லிக்கிறேன் அப்படின்னோடனே, சரி ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் கேட்கலாம், மன ஆறுதலாவது கொஞ்சம் ஆறட்டும் அப்படின்னு தாம்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன், முட்டுக்கட்டை போடாதம்மா அப்படின்னா, ஓகே ப்ரோ நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி வந்துட்டு சொல்லிட்டே இருக்காளா. அப்போ வந்துட்டு அவன் பேர் வந்துட்டு ஆதித்யா அப்படின்னோடனே, சொல்லிட்டீங்க ப்ரோ அப்படின்னு, அடிச்சு போடுவேன் அப்படின்னோடனே, சரி இனிமேல் என் வாயிலேருந்து ஒத்த வார்த்தை வராது, வார்த்தை வந்தால் நீங்களே அடிங்க ப்ரோன்னே, பரவாயில்ல பார்க்கலாம், நீ எத்தனை அடி இந்த கதை முடிகிறதுக்குள்ளே வாங்குறேன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஜாலியாக சொன்னோடனே, நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. சரி சொல்லட்டும் அப்படின்ட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டே இருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஜங்கு சொல்கிறான், என் பேர் ஆதித்யா, அவங்க அப்பா வந்துட்டு அந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டரு அப்படின்னு. ஓ பெரிய கையா, சரி அப்படின்னோடனே, அப்படியே 3 பேர் வந்துட்டு உங்கள் தங்கச்சி திரும்பி பார்க்குறீங்களா, அச்சோ அப்படின்னோடனே அப்படியே வந்துட்டு, ப்ரோ இது கண்ணிலாம் அடிக்காதீங்க ப்ரோ, உங்கள் கதையில் தான் ப்ரோ முங்கிட்டேன், தெரியாமல் பேசிட்டேன் ப்ரோ அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் பொண்ணுட்டுன்னு ஒரு அப்பு அப்படியே சேர்த்து அடிச்சிருப்பீங்களா. உடனே வந்துட்டு உங்கள் தங்கச்சி, சாணியே நீ உருப்படாதவளை எதுக்குடி என்ன அடிச்ச, நீ எதுக்கு அடிச்சனா, நான் தானே உட்காந்துட்டுன்ட்டு ஆச்சா பூச்சா 2 அடிச்சுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜங்கு பார்க்குறாரு, அந்த பாட்டி பார்க்குறாங்க, விடுங்கடி அவர் தான் சொன்னார்ல ஊடையில் பேசினா அடிப்பேன்னு சொல்லிட்டு அப்படின்னு. அவர் சொல்ல அதுக்காண்டி எதுக்கு நீ அடித்தானே, அவர் அடிக்க மாட்டாரா தான் நான் அடித்தேன் அப்படின்னு. நீனும் வெயிட் பண்ணியான்னு சொல்லிட்டு 2 பேரும் மறுபடியும் குத்துன்னு குத்திட்டே இருக்கீங்களா. ஜங்குக்கு வந்துட்டு 2 பேரும் தள்ளி விட்டு, அமைதியாக உட்காருங்க அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் ப்ரோ இப்போ தானே ஆரம்பித்தேன், நீங்கள் பார்த்தீங்க நான் அடுத்து 7 தானே பேசினோடனே, நான் செய்ய வேண்டியதை அவங்க செஞ்சுட்டாங்க, பெண்ணை விட்டுரு அப்படின்னோடனே, அப்போ நீங்கள் செஞ்சுருப்பீங்களா ப்ரோ அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அப்படின்னு. என்ன பேச்சு பேசினேன் 3 நாள், அதுக்கு பழி வாங்க வேணாம் அப்படின்னு. ஐயோ ப்ரோ அப்போ நான் கதையே வேணாம், நான் எந்திரிச்சு போகிறேன், ஐயோ நோ நான் எந்திரிக்கிறேன் ப்ரோ, தேவையே இல்லை, அப்படி அடி வாங்கி நான் வந்துட்டு கதை கேட்கணுன்னா எந்த அவசியமயிரும் கிடையாது, நான் கிளம்புறேன்னொடனே, என்ன பேசுகிற அப்படின்னோடனே, என்ன பேச்சு பேசுகிற அப்படின்ட்டு நீங்கள், ஐயோயோ நீ பேசவே மாட்ட பொத்திட்டு உட்காரு அப்படின்னோடனே, என்ன பேச்சு பேசுகிற அப்படின்ட்டு மறுபடியும் எந்திரிக்க வரீங்களா. உடனே வந்து உங்கள் பாட்டி,
ஏம்மா உட்காருமா, என்னால் முடியலம்மா, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியை பார்த்துட்டு அவங்கள பார்த்து கேட்குறாங்களா. பாட்டி மூஞ்சிக்காண்டி வரும் இல்லைன்னா அப்படி கிழிச்சிருவேன் அட்ட சனியனே அப்படின்ட்டு மறுபடியும் வந்து எந்திரிக்க பாருங்களா. உடனே ஜங்குக்கு வந்துட்டு 2 பேர் தலையும் இப்படியே பிடிச்சிட்டு 2 பேரும் உட்காருங்க நான் கதை சொல்கிறேன் அப்படின்னோடனே எனக்கு இப்போ மனசு அப்படியே குமரிக்கிட்டு இருக்கு. அந்த இதை வெளியே நான் கொட்டணும். 2 பேரும் வாயை மூட்டு உட்காந்து கதையை கேளுங்க அப்படின்னோடனே ஓகே ப்ரோ அப்படின்னு சொன்னோன்னே நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறீங்க. எதில் விட்டேன் அந்த புறம்போக்கு எச்சக்கால நாயே இன்ஸ்பெக்டரோட பையன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னே ஜங்குக்கு வந்து சிரிப்பு வந்துடுச்சு. என்ன அப்படின்னோடனே இல்லை ப்ரோ உங்கள் வாழ்க்கையை ஒருத்தன் அழிச்சிருக்கான்னு சொல்கிறீங்க, அப்போ அவன் எச்சக்கால நாய் தான் அப்படின்னோடனே சரி ஆமாம் அவன் அப்படி தான் இருப்பான். அவன் வந்து ஒரு புறம்போக்கு, அவனுக்கு வந்து சொந்தமாக மூளையே இல்லை. அப்பா பின்னாடி வந்துட்டு சுற்றி திடுற நாய். அப்பா பேர் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமான்ற டைலாக்கை தவிர அவனுக்கு வேறு எந்த விளக்கமாக மயிரும் தெரியாது அப்படின்னோடனே சொல்லுங்கள் ப்ரோ மனசில் இருக்க ஆறுதல்லாம் கொட்டுங்க ஃப்ரீயாயிரும் அப்படின்னோடனே நான் கதையை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நாயை வந்து நான் கழுவி ஊற்றுறேன். சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி சொல்லிகிட்ருக்கா. நீங்கள் உங்கள் தங்கச்சி மாதிரி கேவலமாக பார்க்குறீங்க. என்ன கருமம், நேற்றுக்கு வரைக்கும் அவனே இவனே போடா வெண்ணை அப்படி இப்படின்ட்டு அந்த கழுவு ஊற்றி இப்போ என்னமோ 2 பேரும் ப்ரோன்றாங்க, நீ வாமான்றாங்க, என்னென்ன அக்காவா சொக்காவான்ற மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி பார்க்குதா. உங்கள் தங்கச்சி உங்கள் மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிடுச்சா. உடனே வந்துட்டு அப்படி ஹிஹின்னு சிரிக்கிறாளா, கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு அப்படி திரும்பிட்டு நீங்கள் சொல்லுங்கள் கதையை முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவாங்களா. உடனே அப்படின்ட்டு வந்துட்டு அந்த ஏரியா இன்ஸ்பெக்டரோட பையன் அதனால் வந்துட்டு ரொம்ப பெரிய பிடிங்க மாதிரி தெரிவான். உடனே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு சாரி அப்படின்னோடனே எதுக்கு அப்படின்னே இல்லை கெட்ட வார்த்தை பிடுங்கி அந்த மாதிரிலாம் பேசினோடனே இங்கே பாருங்கள் ஜங்குக், இவளை விட நீங்கள் ரொம்ப டீசெண்டாக தான் பேசுகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் பேசணுன்னே உங்கள் தங்கச்சி டக்குன்னு உங்களை மறைச்சி பார்க்குறாள மூடு இந்த வரைக்கும் நீ என்ன நான் கிழிச்ச அவனை அப்படின்னோடனே அசிங்கம். சரி கதையே சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாங்க சொன்னேன். வந்துட்டு இப்படி அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் பையன்றனால வந்துட்டு காலேஜ்லேயுமே சீட்டு வந்துட்டு ஒரு மாதிரி பேசி தான் வாங்கியிருப்பான் போல். அதே மாதிரி வந்துட்டு ஆனால் அவன் வந்து எப்படின்னா அவன் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ஏரியா இன்ஸ்பெக்டர் பையன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரிவிலேஜில் வாழ்ந்திருப்பான் போல். ஓடுறது அவங்க அப்பா அதே மாதிரி வந்துட்டு பயங்கரமாக அவனுக்கு ட்ரைனிங், படிப்பு வந்துட்டு ஏதோ ஆவரேஜாக தான் இருப்பான். பட் வந்துட்டு ஃபிசிக்கலில் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு அவனுக்கு வந்து நல்லா அவங்க அப்பா சின்ன வயசுலேருந்தே ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. ஏன்னா தான் பையனும் தன்னோட லெகசியை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுத்துருப்பார் போல். இவன் வந்துட்டு காலேஜ் வந்து ஜாயின் பண்ணோடனே நம்ம தான் இனிமேல் எல்லாம் இங்கே அப்படின்ற பெரிய நினப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருப்பான் போல். பட் வந்துட்டு இங்கே நிறையா பேர் படிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குமா. அந்த மாதிரி இது பண்ணுறவங்களாம் வந்துட்டு ஸ்டார்டிங் டேஸ்லேயே காலேஜ் போன கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு அவனுக்கு தெரியும்ல இவங்களாம் படிப்பாளின்னு சொல்லிட்டு அவனெலாம் ஸ்டார்டிங்லேயே புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு 4-5 பேர் அல்லக்கை மாதிரி கையில் வச்சுக்கிட்டு எல்லாரையும் புள்ளி பண்ணான் அப்படின்னே எல்லா காலேஜ்லேயும் இருக்குது ப்ரோ அப்படின்னோடனே அப்படியா உனக்கும் ஃபீல் ஆயிருக்கானே. இல்லை நான் தான் புள்ளி அப்படின்னோடனே அப்படி ஜங்குக்கு ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறாங்க. சே நான் வந்துட்டு நல்ல பிள்ளைய மேலே கை வைக்கவே மாட்டேன். நான் வந்துட்டு இந்த எச்சக்காலம் மாதிரி இருக்கிறவங்க மேலே மட்டும்தான் நான் வந்துட்டு என்னோடய இதை காட்டுவேன். பட் பாய்ஸ் சைட் போவேன் வம்பளுக்கு, பட் கேர்ள்ஸ் சைட் நான் ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் பண்ணுவேன் எல்லாரையும் அப்படின்னோடனே என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு மறுபடியும் பேச கண்டினியூ பண்ணுறாரு. அப்படியே டேஸ் போகுது. காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளில் வந்துட்டு அந்த நல்லா படிக்கிற பசங்களெலாம் புள்ளி பண்ணுவான். நான் வந்துட்டு அவன் வம்புக்கே போக மாட்டேன். எதுக்கு நம்ம படிக்க வந்திருக்கோம், நம்ம அம்மா வந்து நம்மளை படிக்க தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் வாட்டுக்கு நான் படிப்பு உண்டு அப்படின்ற மாதிரி இருப்பேன். அப்படி இருக்கும்போது வந்துட்டு என்சிசிக்கு வந்துட்டு இப்படி ஆள் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நான் போய் அதில் கலந்துக்கிட்டேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் சொன்னார். நான் சின்ன வயசாக இருக்கும்போது இப்படி என்சிசியில் வந்துட்டு சர்டிஃபிகேட் இருந்தால் போலீஸ்க்கு வந்துட்டு மார்க் வந்து கொடுப்பாங்க. நீ வந்துட்டு அது உனக்கு செலெக்ஷன் அப்போ இல்லை எதுக்காவது உனக்கு யூஸ் ஆகும். ஸோ நீ வந்துட்டு என்சிசி வந்துட்டு காலேஜ் இல்லை ஸ்கூல் போகிறப்ப சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னா
நான் ஸ்கூல்லேயே வந்துட்டு அந்த மாதிரி என்சிசி இருந்தேன். அடுத்து காலேஜ்லேயும் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் போய் ஜாயின் பண்ணும்போது எடுத்தோடனே எல்லோரையும் ஓட விட்டாங்க. அப்படி ஓடும்போது வந்துட்டு சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்சிசி வந்துட்டு அந்த ஓடணும் அப்படின்லாம் தெரியாதவங்க இருக்கவங்க பாதியிலே வந்துட்டு ஓடுறத பார்த்தோன்னே பாதி பேர் கழண்டு போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் வந்துட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது நான் வந்துட்டு கடைசியில் அவங்க சொன்ன ரவுண்டு ஓடிக்கிட்டுருக்கேன். எனக்கு முன்னாடி இவன் ஓடிக்கிட்டு இருக்கான். நான் வந்து பார்க்குறேன். அப்போ வந்துட்டு இந்த பையன் வந்துட்டு புல்லி மட்டும் பண்ண மாட்டான் போல, நல்லா ஃபிசிக்கலாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு அது ரியலைஸ் ஆகுது. ஸோ அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கான். அப்படி இருக்கும்போது இருந்தாலும் அங்கே டைமர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உடனே ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறேன். அவனும் நானும் ஈக்குவலாக ஓடிட்டுருந்தோம். அந்த ஒரு டைமில் வந்துட்டு அவனால் ஓட முடியல. நான் வந்துட்டு அவனை எதிர்த்தாப்புல ஸ்பீடாக ஏறி ஓடி போய் அந்த அச்சீவ் லைனை தொட்டுட்டேன்னா இவன் வந்துட்டு செகண்டாக வந்துட்டான். எனக்கும் அவனுக்கும் ஒரு 2 செகண்டோ 3 செகண்டோ தான் வந்துட்டு முன்ன பின்ன இருந்துச்சு. அவனுக்கு வந்துட்டு அது என்ன ஆச்சுன்னா அவனோட ஈகோ கிளாஷ் ஆகிடுச்சா என்ன கருமோன்னு தெரில. அன்னையிலேருந்து எனக்கு பிடிச்ச சனி அவன் தான். அன்னையிலேருந்து எனக்கு ஆரம்பிச்சது பிரச்சனை. கிளாஸுக்கு போனாலும் சரி, அவன் தான் வந்துட்டு கிளாஸில் கூட இருக்கான்ல, கிளாஸ்லேயே ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். நான் வரும்போது வந்துட்டு ஏதாவது கீழே தள்ளி விட்ருவான், இல்லை தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னுவான். என் நோட் புக்ஸ் ஒழிச்சு வச்சுக்குவான். அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நார்மலாக தான் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்சிசி வந்தால் வந்துட்டு அங்கே வந்துட்டு பரேட் பண்ணும்போது வந்துட்டு ஏதாவது பண்ணுறது, தட்டி விட்றது, இல்லை வந்துட்டு என்னை தப்பாக இது பண்ணி சைடை வந்து மாற்றி இது பண்ண விட்டுறது, ஏதாவது காலை உள்ளே விட்டுறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். எனக்கு வந்துட்டு இது ஒரு மாதிரி எரிச்சலாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் நம்ம வேலையை பார்க்கணும். அவன் வந்துட்டு புல்லி மாதிரி இருக்கான். அவன்கிட்ட நம்ம வம்பு வளர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் எவ்வளோ நேரம் அமைதியாக இருக்குது. அட் த இருக்க வந்துட்டு நானும் சரி போய் தொலையுது அந்த பிரச்சனை இருக்க பெருசானாலும் நான் கண்டுக்காமல் நான் வாட்டுக்க தான் இருந்தேன். பட் வந்துட்டு ஒரு லெவல் ஆஃப் டைமுக்கு ஏன்னா எனக்கு முடியலையே, நான் கூப்பிட்டு கேட்டேன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு வந்துட்டு எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னே, உனக்கு என் மேலே ஏதோ ஒன்று வந்துட்டு இதாக இருந்திருக்கு, தயவுசெய்து நான் படிக்க தான் வந்திருக்கேன், என்னை வந்துட்டு அதை மட்டும் செய்ய விட்டு நான் உன் பிரச்சனையில் கூட தலையிட்டுக்க மாட்டேன்னு. அப்போ நாங்களாம் என்ன இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஆதித்யா அப்படி சொல்லலை, எல்லோரும் படிக்க தான் வந்திருக்கோம். பட் ப்ளீஸ் எனக்கு இதுதான் வாழ்க்கை. நான் வந்துட்டு நல்லா நல்ல மார்க் வாங்கி எப்படியாவது இன்ஸ்பெக்டரை வந்துட்டு ஆகணும். அதுதான் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு கனவாக இருக்குது. ப்ளீஸ் இனிமேல் இந்த மாதிரி பண்ணாத. உனக்கு நான் ஏதாவது தப்பாக பண்ணியிருக்கேன், இல்லை ஒன்று ஏதாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தேன்னா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பயே சாரி கேட்டேன். அவன் வந்துட்டு அப்படியே என்னை ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்டு, நீ எல்லாம் வந்துட்டு என்னது இன்ஸ்பெக்டர் ஆக போகிறியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி நக்கலாக கேட்டேன்னா, ஏன் அப்படின்னு, ஆஃப்டர் ஆல் என்னடா உனக்கு தகுதி இருக்குது இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு? அந்த யூனிஃபார்மை தொடுற தகுதி கூட உனக்கு இல்லை. நீ எல்லாம் இன்ஸ்பெக்டர் ஆகணுன்ட்டு கனவு காண்றியாக்குன்னொன்னே, டேய் அந்த யூனிஃபார்ம் போடுறதுக்கே தகுதி தராதரம் வேணும்டா. நீ வந்துட்டு இன்ஸ்பெக்டர் ஆகணும், நீ வந்து என்கிட்ட வந்துட்டு சாரிடா ஆதித்யா, நான் வந்து என்னை மன்னிச்சிரு, நான் வந்து படித்து போலீஸ் ஆகணும், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டேன்னா நான் அவனை விட்டுறணுமா? டேய் என்ன நினச்சிட்ருக்க? சும்மா அவனை டைம் பாஸ்க்கு பழி வாங்கிட்டுருக்கேன் நினச்சிட்ருக்கியா? ஸ்டார்டிங்லேருந்தே நான் அவனை நோட்டீஸ் பண்ணி தாண்டா இருக்கேன். என்னோடய எல்லா லைன்லேயும் நீ குறுக்க வந்துக்கிட்டு எனக்கு சும்மா குடத்தல கொடுத்துக்கிட்டே இருக்குது. எப்படா உன்னை போட்டு தள்ளலான்ற அளவுக்கு எனக்கு வெறி இருக்குது. சரி போனால் போதும், பொழைச்சி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை விட்டுட்டுருக்கேன். பெரிய எகத்தாலும் வந்து என்கிட்டே பேசிகிட்டு இருக்க. உனக்கு நான் அதுப்பா பெரிய பிடிங்கியாடா நீ வந்து சாரி கேட்டால், ஐயோ ஜங்குக்கு வந்து என்கிட்ட சாரி கேட்டுட்டான், சரி நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லான்ட்டு. எல்லா இடத்துலையும் நான் தாண்டா ஃபஸ்ட்டு வரணும்னு நினச்சேன். அன்னைக்கு நீ ஓடுற அன்னைக்கு என்ன ஒரு நிமிஷம் முந்திட்டு ஓடின பாரு, அன்னைக்கு என்னோடய ஈகோ வந்துட்டு ஒரு மாதிரி தொட்டுருச்சு. அன்னைக்கு நீ என்னை வந்துட்டு ஓவர்டேக் பண்ணிட்டு அந்த ஒரு செகண்ட் ஓடினல, அன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன் உனக்கெலாம் வந்துட்டு என்ன தகுதி தராதரம் போலீஸ் ஆகிறதுக்கு இருக்கேன். எனக்கு முன்னாடியே தெரியும் உனக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசைன்ட்டு. என்ன தகுதி தராதரம் இருக்குன்னு நீ போலீஸ் ஆகணும்னு நினைக்கிற? அப்போ உனக்கு என்ன தகுதி தராதரம்?
டேய் நான் போலீஸ் பிளட்டுடா, போலீஸ் ரத்தத்தில் வந்தவன் அப்படின்னோடனே ரத்தம் தலம் முக்கியம் இல்லை, திறமை இருந்தால் யார் வேணாலும் போலீஸ் ஆகலான்ட்டு ஜங்குக்கு இப்போ எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு என்னென்னா இவன் ரொம்ப மட்டப்படுத்துகிறான், நம்மளை வந்துட்டு வேணும்னே இவ்வளோ நாள் டார்கெட் பண்ணியிருக்கான். ஜங்குக்கு வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பான், பட் இருந்தாலும் நம்ம வேணான்னும் போது இவ்வளோ வன்மத்தை வச்சுட்டு டார்கெட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கா. அப்போ வந்துட்டு எய்த்து பேசணும். என்னடா அவனுக்கு தகுதி வேணும், நான் படிக்கிறேன், நான் எக்ஸாம் எழுதுகிறேன், நான் பாஸ் ஆகுறேன், நான் ஓடுறேன், ஃபஸ்ட்டு வரேன், இதை விட என்னோட தகுதி வேணும், திறமை இருந்தால் தான் அந்த உலகத்தில் பிழைக்க முடியும். சும்மா சிபாரிசை வச்சுட்டு நம்ம என்ன போயிட முடியுமா, நீ எவ்வளோ தூரம் போவ சிபாரிசை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொன்னோன்னே, டேய் பாருடா, இதே பாரு, குறித்து வச்சுக்கோ, நான் போலீஸ் ஆகி காட்டுறேன், இன்ஸ்பெக்டர் ஆகி காட்டுறேன், உன்னை நடுத்தெருவில் பிச்சை எடுக்க வைக்கிறேன்னா இல்லையான்னு பாடுறா, தெருவாக உன்னை ஓட விடுறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு, குறித்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே வந்துட்டு ஜங்குக்கு பார்க்குறேன், என்ன இவ்வளோ வன்மமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வந்துட்டு அவர் பெருசாக அதை கண்டுக்கல. சரி குலைக்கிற நாய் கடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு பாட்டுக்கு இருக்கார். அப்படியே தான் காலேஜ் டேஸ் போகுது. அப்பப்போ புள்ளி பண்ணுவான், ஆனால் அவன் பெருசாக கண்டுக்கவே மாட்டான். காலைல வருவான், காலேஜுக்கு படிப்பான், மறுபடியும் என்சிசி போவான், எல்லாம் பண்ணுவான். அங்கே ஏதாவது பண்ணுற மாதிரி தெரிஞ்சால் நைஸாக எஸ்கேப் ஆகிட்டு அதுலேருந்து தப்பிச்சு ஏதாவது பண்ணிடுவான். சமாளித்து அப்படியே வந்துட்டு எப்படியே காலேஜை முடிச்சிட்டான். காலேஜை முடிச்சுட்டு இருக்கும்போது, அதாவது காலேஜ் முடிச்சுட்டு டிகிரி வாங்கினதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸாம் வருது, இப்படி போலீஸ் எக்ஸாம் வருது, இன்ஸ்பெக்டருக்கான எக்ஸாம் வருது. அப்படி எஸ்ஐ எக்ஸாம் வந்துட்டு எழுதலாம். அப்படி ஃபஸ்ட்டு எஸ்ஐ எக்ஸாம் தான் எழுதணும், அதுக்கப்புறம் சர்வீஸ் ஆகிட்டு தான் இன்ஸ்பெக்டர் ஆக முடியுமா. ஸோ எஸ்ஐ எக்ஸாம் வருது. இவன் 2 பேரும் நல்லா படிக்கிறான். இவன் சும்மாலாம் சொல்லக்கூடாது, இவனுக்கு சும்மா பிளட்டுன்னு சொன்னாலும் இவனுக்கும் டேலண்டெல்லாம் இருக்கும். ஆவரேஜாக படிப்பான், ஃபிசிக்கலாக வந்துட்டு எல்லாமே பண்ணுவானா. ஸோ வந்துட்டு இவனுக்கும் டேலண்ட் இருக்கும். ஆனால் என்ன, தான் அப்பா வந்துட்டு பெரிய ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கான், அந்த ஏரியாவுக்கே கொஞ்சம் வந்து பெரிய பெரிய கைங்களெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்ற ஒரு அதுப்பில் தெரிவானே தவிர இவனுக்கு டேலண்டெல்லாம் இல்லாமல் இல்லை. ஸோ வந்துட்டு நல்லா வந்து 2 பேருமே படிக்கிறாங்க, சேம் டைமில் படிச்சுட்டே இருக்காங்க. அப்படி படிச்சுட்டே இருக்கும்போது இப்படி எக்ஸாம் எழுத டைம் வருது. எக்ஸாம் எழுத டைம் வர அன்னைக்கு வந்துட்டு இப்படி ஜங்குக்கு வந்துட்டு காலையிலே வந்துட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு, இப்போ நாளைக்கு எக்ஸாம்னால் நாள் நைட்டே வந்துட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுத்து வச்சிட்டாரு. லைக் ஹால் டிக்கெட்டு, பென்னு வந்து எடுத்து வச்சுருக்காரு, ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃபுக்கு வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுருக்காரு. இப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காலைல வந்துட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு நைட்டு, அம்மா நான் அப்படி எக்ஸாம் எழுத போனோன்னே அவங்க வந்துட்டு ரொம்ப ஆறுதலாக பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ வந்துட்டு பாஸ் ஆயிடுவ, நீ நினச்ச வேலையை உனக்கு கிடைக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ வந்துட்டு உன் தைரியத்தை உன் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத, என்றைக்குமே அது மட்டும் இல்லாமல் உன் மேலே வந்துட்டு தப்பு சொன்னாங்கன்னா அதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணு, இல்லை நான் வந்துட்டு நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உன் பாயிண்ட் ஆஃப் வியூவை நீ ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னோடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்படி வந்துட்டு காலேஜுக்கு, அதாவது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் தூரம் இருக்க காலேஜில் தான் வந்துட்டு இவங்களுக்கு சென்டர் போட்டிருப்பாங்களா. ஸோ வந்துட்டு ஜங்குக்கு இப்படி போகிறாரு. போயிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு வந்துட்டு எவனோ ஒருத்தன் வண்டியை வந்து மேலே விட்டு ஏற்றிட்டான். ஜங்குக்கு சரியான அடி. அதாவது வண்டியை ரொம்ப ஃபோர்ஸாக வந்து ஏற்றும் போது வந்துட்டு இடித்த இடியில் வந்துட்டு ஜங்குக்கு லைட்டாக பறந்து போயிட்டு கீழே விழுந்துட்டாரா. ஜங்குக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி வந்துட்டு இடித்தோடனே வந்துட்டு பறந்து விழுகிறாரு, தரையில் இருக்கார். அப்புறம் எந்திரிச்சு நிப்பாட்டுறாரு. அதாவது அவர் அந்த அவ்வளோ வேகத்தில் இடித்து விழுந்தனால கொஞ்சம் அப்படி எந்திரிச்சு நிற்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாரு. அங்கே அந்த வண்டியில் அடிச்சிடும். ஐயோ சாரி சார்னோடனே அங்கே இருக்க மக்கள்லாம் வந்துட்டு பார்த்து வர மாட்டியா அப்படின்னோடனே, இல்லை பிரேக் பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு அப்படி சாரி சார் வாங்க சார் ஹாஸ்பிட்டல் போனோடனே, இல்லை பரவாயில்ல அப்படி சொன்னாலுமே வந்துட்டு ஜங்குக்கால் நிற்க முடியல, அப்படியே பொத்துன்னு மயங்கி விழுந்துட்டார். அப்புறம் அங்கே இருக்கிறவங்களும் வந்துட்டு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு இப்படி ஆம்புலன்ஸில் வந்து ஏற்றி விட்றாங்க. அந்த மயக்கத்தில் வந்துட்டு அப்படியே ஆம்புலன்ஸும் வருது. ஆம்புலன்ஸில் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணதுக்கப்புறம் இப்படி டீட்டெயில்ஸ்லாம் இவர் தான் வந்துட்டு கையில் வந்துட்டு எல்லாம் வச்சுருக்காருல, ப்ரூஃப்லேருந்து எல்லாம் வச்சுருக்கனால வந்துட்டு இப்படி அந்தளவுக்கு நம்பருக்கு கால் பண்ணால் வந்துட்டு இவங்க அம்மாவுக்கு தான் போகுது. இப்படி வந்துட்டு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு இப்படி வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்கன்ட்டு அங்கே இருக்கிற நர்ஸ் வந்துட்டு ஒருத்தவங்க இன்ஃபார்ம் ஆனோடனே இவங்களும் அடித்து பிடிச்சி அவங்க அம்மா ஜங்குக்கோட அம்மா வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு
அப்படியே பெட்டில் வந்து படுக்க வச்சுருக்காங்க. டாக்டர்கிட்ட கேட்கும்போது இல்லை ஒரு சின்ன மயக்கம்தான், இடித்த இதில் வந்துட்டு கொஞ்சம் அது வந்து அந்த ஃபோர்ஸ்னால் வந்துட்டு உடம்புல லைட்டாக இதுதான், பெரிய பாதிப்புலாம் இல்லை, அந்த அதிர்ச்சியில் தான் கொஞ்சம் மயங்கியிருக்காரு, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே சரிங்க வேறு ஒன்றும் பெருசாக உடம்புலலாம் பிரச்சனை இல்லை, கை கால் அந்த மாதிரி எதுவும் இல்லைல்ல அப்படின்னோடனே மூளையில் எதுவும் எந்த பிரச்சனைனாலும் பாருங்கள், மயங்கியிருக்கான்னு வேறு சொல்கிறீங்க, எதுனாலும் பாருங்கள் நான் பார்த்துக்கிறேன்னு. இல்லைம்மா நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம், சும்மா சின்னதாக அதிர்ச்சினால தான் மயங்கியிருக்காரு, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே சரிங்க டாக்டர் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. ஒரு ஒரு 3 மணி நேரம் கழித்து வந்துட்டு இப்படி முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கார். பக்கத்தில் அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. எப்பா ஜங்குக்கு முழிச்சிட்டியா, நல்லா இருக்கியாப்பா, நல்லா இருக்கியா, எதுவும் தெரியுதா, இங்கே பாரு அம்மா தெரியுன்னா, அம்மா தெரியுன்னா, இது என்னன்னு பாருப்பா, இது என்னது, இந்த நம்பர் என்ன, இது என்ன சொல்லு அப்படி சொல்லிட்டு அவங்க 1 2 3லாம் காமிச்சிட்டு இருக்காங்க கையில். உடனே வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு இப்படி லைட்டாக அவங்க அம்மா வந்துட்டு 1 2 3லாம் வந்துட்டு டாக்டர் காட்டுற மாதிரி காட்டுறது பார்த்துட்டு சிரிச்சிட்டு, அம்மா இது 1ம்மா 2 அம்மா 3ம்மா அப்படின்னே, சரி இதை சொல்லு அப்படின்னோடனே 4 எவ்வளோ நம்பர் தான் கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொன்னேன். சரிம்மா அப்பாடா சாமி, நான் கும்பிட்ட சாமி என்னை கைவிடல, உனக்கு வந்து எல்லாமே தெரியுதுடா சாமி, பயந்துட்டேன் என்னப்பா அப்படின்னோடனே, ஆமாம் என்னம்மா நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுதா. என்னம்மா என்னம்மா எக்ஸாம் எழுத தானம்மா போனேன் அப்படின்னே, ஆமாப்பா அப்படின்னே, அச்சோ ஆக்சிடெண்ட் ஆச்சு, இப்போ நான் எக்ஸாம் எழுத போகலையோ அம்மா அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவருக்கு அப்படியே டெவாஸ்டேட் ஆகிட்டார். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னா அவருக்கு மனசே வெறுத்துருச்சு அவருக்கு, மனுஷனுக்கு. அப்படியே வந்துட்டு உட்காந்து பெட்லேயே அழுகுறாரு. அம்மா என்னம்மா எக்ஸாம் எழுதுறம்மா எக்ஸாம்னு. அவங்க வந்துட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. இல்லைப்பா ஒன்றும் இல்லை தம்பி, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு கன்சோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா. இல்லைம்மா என்னம்மா இப்படி வந்த வாய்ப்பு போயிடுச்சுமா, நீ அடுத்த வருஷம் தான்மா எழுத முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி விடுப்பா, அதனால் என்னப்பா அடுத்த வருஷம் எழுதுறோம்ல, நீ படி, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு ரொம்ப ஆறுதல் படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்களா. ஜங்குக்கு மனசே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அம்மா ஆறுதல் படுத்தினோடனே, சரி பரவாயில்ல ஒன்றும் இல்லை, நம்ம நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசே இல்லாமல் தான் வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பாங்க. அப்படியே வந்துட்டு தான் போகும். அதுக்காண்டி இப்போ நெக்ஸ்ட் இயர் எழுதலாம் அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ண முடியாதுல்ல. அப்பப்போ வந்துட்டு பார்ட் டைமாக ஏதாவது வேலை கிடச்சா வந்துட்டு போய் ஏதாவது வேலை செய்வார். படிச்சுக்கிட்டே வந்துட்டு வேலை செய்யணும் அப்படின்றதுக்காண்டி கொஞ்ச நேரம் காலையிலேருந்து படிப்பார். அப்புறம் ஈவினிங் மேலே வந்துட்டு ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி போய் பார்ப்பார். அப்படி இருக்கும்போது வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு நோட்டீஸ் பண்ணுவார். ஒரு மாதிரி அவங்க உடம்பு சரியில்லாத மாதிரி பண்ணுவாங்க, இருமிக்கிட்டே இருப்பாங்க, இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணிவிட்டு, சரி அம்மா என்னம்மா எதுவும் பிரச்சனையா, உடம்பு சரியில்லையா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க. இவன் வந்துட்டு இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்படி சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான். ஏதோ காய்ச்சல் அப்படின்னு சொல்லி விட்டான். அப்புறம் வந்து பார்த்தா வந்துட்டு கொஞ்ச நாள் ஆக வந்துட்டு இவன் ரொம்ப சீரியஸாக படிக்க ஆரம்பிச்சிட்டான். படிப்புனா படிப்பு, அந்த படிப்பு அவங்க அம்மா பார்க்குறாங்க, என் பிள்ளை இந்த மாதிரி படிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்படி சமைச்சு கொடுக்குறது, அப்பப்போ வந்து தூங்குறப்போ நைட்டு தூங்காமல் சம்டைம்ஸ் படிப்பார். அப்போ டீயெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. ஏன்ப்பா இவ்வளோ வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி படிக்கலாம்ல அடுத்த வருஷம் தானோடனே, இல்லைம்மா படிக்கணும், படித்தா தானே வேலை வாங்க முடியும் அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க. காலைல எழுந்திரிச்சு போய் ரன்னிங்லாம் போவார், எல்லாமே பண்ணுவார். ஒர்க் அவுட் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அந்த எக்ஸாமுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டே இருப்பார். அப்படி இருக்கும்போது வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பார்க்கும்போது அதில் சொல்லுவாங்க, இப்படி வந்துட்டு எஸ்ஏ எக்ஸாம்ஸ் எழுதுனவங்க வந்துட்டு பாஸ் ஆனவங்களுக்கு வந்துட்டு ஃபிசிக்கல் முடிஞ்சு இன்றைக்கி வந்துட்டு அவங்க ட்ரைனிங் அகாடமி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வந்தோடனே ஜங்குக்கு ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு சரி நம்ம கஷ்டப்பட்டா அம்மா கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவும் பெருசாக அந்த நியூஸ் பார்த்துட்டு எதுவும் கண்டுக்க மாட்டாரா. ஆனால் அவங்க அம்மா பார்த்துருப்பாங்க. இப்படி வந்து ஜங்குகிட்ட சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை நீ வாட்டுக்க படி, நெக்ஸ்ட் இயர் தானே, அடுத்த வருஷம் நீ அந்த எக்ஸாம் எழுதுவ, நீ எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் ஆகிட்டு நீயும் அந்த ட்ரைனிங் அகாடமிக்கு போவா, அப்போ வந்துட்டு அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் ஓகேவா. இப்போ அந்த அம்மா சந்தோஷப்படணுன்னா அப்போ நீ எக்ஸாம் எழுதணும் தானே அப்படின்னோடனே,
ஆமாம்மா, சரி நீங்கள் சந்தோஷப்படுறதுக்காண்டி எனக்கு கண்டிப்பாக எக்ஸாம் எழுதி நான் பாஸ் ஆகி காட்டுவேன் பாருங்கள் அப்படின்னோடனே, சரி சரி அப்போ பாஸ் ஆகி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு பையனை வந்துட்டு வேறு என்ன பண்ண முடியும், ஆறுதல் தானே படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது டேஸ் போகுது, இவர் படிக்கிறாரு, எல்லாம் செய்கிறாரு. அப்போ இருக்கும்போது வந்துட்டு ஒரு நாள் இப்படி நோட்டிஃபிகேஷன் வரும், எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க. அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும்போது வந்துட்டு அதில் சொல்லுவாங்க இப்படி போலீஸ்க்கு வெறும், அதாவது ரேங்க் இல்லாமல் நார்மலில் இருப்பாங்க போலீஸ், அவங்களுக்கு வந்துட்டான போஸ்டிங்க்கான எக்ஸாம் வருது. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வந்து எழுதுங்க அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே இவர் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு இப்படி ட்ரை பண்ணலான்னும் போது அவங்க அம்மாட்ட சொல்கிறார், அம்மா நான் வந்துட்டு சும்மா போலீஸ்க்காண்டி இப்போ எழுதுறேம்மா, என்னது அப்படின்னு. எதுனாலும் எழுதுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப ஆறுதலாக சொல்லுவாங்களா. அப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்படி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு படிச்சுட்டே தான் இருக்கார். அவரோட அந்த ரொட்டீனை வந்துட்டு அவர் விடவே இல்லை. அப்படி இருக்கும்போது போலீஸ் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எக்ஸாமுக்கு இது பண்ணிட்டார். அப்படி இருக்கும்போது எக்ஸாமும் வருது. எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நல்லபடியாக எழுதிட்டார். இப்படி வந்துட்டு போய் நல்லா எழுதிட்டு வந்துட்டு இப்படி அம்மா அவன் இல்லாமல் ஈஸியாக இருந்துச்சுமா, நான் படித்தது தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோடனே, ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாசல்லே நின்றுருப்பாங்க. ஏம்மா இவ்வளோ நேரம் நின்னீங்க, நான் வீட்டுக்கு வந்துருப்பேன்னொடனே, என் பையன் தடவை போய் பரீட்சை எழுத போயிட்டு வரான் அப்படின்னு. அம்மா நான் நிறையா தடவை பரீட்சை எழுதியிருக்கேன்ம்மா, வேலை விஷயமா தடவை எழுத போகிறடா அப்படின்னே. சரி சரி வேலை விஷயமா தடவை உங்கள் பையன் பரீட்சை எழுதிட்டு வந்திருக்கான், இப்போ சொல்லுங்கள் அப்படின்னோடனே, நீ என்னை கிண்டல் பண்ணுற, நான் வந்துட்டு உனக்கு நல்லதாக நான் சொன்னால் நீ என்னை கிண்டல் பண்ணுவேன்னொடனே, சரிம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. அப்படியே இருக்கும்போது அப்படியே டேஸ் போகுது. இப்போ வந்துட்டு ஃபுல் டைமாக வேலைக்கு போக ஆரம்பிச்சார். ஏன்னா அவர் போர்ஷன்ஸ்லாம் கவர் பண்ணியாச்சு. அம்மா கஷ்டப்படுறது பார்க்குறாங்க, அதாவது வேலைக்கு இன்னுமே போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறத பார்த்துட்டு இப்போ ஃபுல் டைமாக வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டார். அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லுவாங்க, டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ பாதி நேரம் படிடா, பாதி நேரம் வேலைக்கு போடா. நான் பாதி நேரமே வேணான்னு தான் சொல்லுவேன், நீ தான் மன ஆறுதலுக்காண்டி போகிறேன்னு சொன்னேன். இப்போ வந்துட்டு என்னென்னா முழு நேரமும் வேலைக்கு போகிறோன்னே, அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் படித்து முடிச்சிட்டேன், சும்மா சும்மா படிச்சுட்டே இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குது அதான் அப்படின்னோடனே, நல்லா சமாளிக்கிறடா அப்படின்னோடனே, இல்லைம்மா அப்படின்னு சொல்லி என்னை விட மாட்டேங்களா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக ப்ளீஸ்மா 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 அப்படின்னே, சரி போடா ஏதோ ஒன்று இந்த மூஞ்சியை வச்சு தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கணத்தை கிள்ளி அப்படி இது பண்ணோடனே, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக சிரிச்சிட்டு போகிறாரா. அவங்க அம்மாவுக்குனா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு, ஐயோ பையன் நம்மளுக்காண்டி யோசிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. ஒன் ஃபைன் டே வேலைக்கு போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கும்போது இப்படி ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்படி அந்த போலீஸ் எக்ஸாமுக்கு எக்ஸாம் எழுதினாங்களா அவங்களுக்கான ரிசல்ட்டுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணும்போது இவர் வந்துட்டு ரிசல்ட் பார்க்குறாரு. பார்த்தா இவரோட பேர் அதில் இருக்குது, பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி வந்துட்டு வேகமாக வீட்டுக்கு வந்துட்டு, அம்மா நான் இப்படி பாஸ் ஆகிட்டேம்மா அப்படி சொன்னோடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பையன் வந்துட்டு பாஸ் ஆகிட்டான் அப்படி சொன்னோடனே அவங்க வந்து சொல்கிறாங்க, தம்பி ஒரு வேளை நீ வந்துட்டு இந்த வேலையை கூட கிடச்சிச்சுன்னா இந்த வேலைக்கு கூட போப்பா, அங்கே போயிட்டு உள்ளெல்லாம் பரீட்சை எழுதுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட நான் கேட்டேன், இப்படி வந்துட்டு அந்த இதெல்லாம் எப்படி ஆக முடியும், என் பையன் இந்த பரீட்சை எழுதியிருக்கான், இந்த பரீட்சை எழுதுனா அந்த பரீட்சைக்கு பிரச்சனை வருமானு போய் கேட்டேன்ப்பா. அதுக்கு அவர் சொன்னார், இல்லை இல்லை இந்த பரீட்சையில் ஒரு வேளை பாஸ் ஆகி போலீஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்க பையன் உள்ளே போயிட்டு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்னு சொல்லுவாங்க, என்னமோ கரெக்டாக சொல்லலைன்னா தப்பாக சொல்லலை தம்பினோடனே, கரெக்டு தான்ம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு கண்ணெல்லாம் கலங்குது, அம்மா வந்துட்டு இவ்வளோ ஆனந்தமாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறத கேட்டுகிட்டே இருக்கார். அந்த எக்ஸாம் எழுதுனா வந்துட்டு அப்படியே பரீட்சை எழுதி பாஸ் ஆகிட்டு இது பண்ணால் வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்மளை வந்துட்டு மேலே மேலே வந்துட்டு போட்டு விட்டே இருப்பாங்களாம்னோடனே, ஆமாம்மா அப்படின்னு. அப்போ நீ இது கூட எழுது தம்பி, உனக்கு அது எழுதணும்னு ஆசை இருந்தால் நீ அது எழுதுன்னு அம்மா எதுவும் சொல்ல மாட்டேன், உன் இஷ்டம், நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ நீ பண்ணு, நான் உனக்கு எப்பயும் கூட இருப்பேன் அப்படின்னோடனே, சரிம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா, எனக்கு எவ்வளோ எப்பயுமே வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னோடனே, சரி என்ன பேசுகிற, என் புள்ள, நீ உனக்கு நான் நிற்காம வேறு யார் நிற்பா அப்படின்னோடனே, சரிம்மா லவ் யூம்மா அப்படின்னோடனே, லவ் யூடா அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி தலையை இப்படி கோதி விட்டே சொல்கிறாங்களா. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளுக்கு. இப்படி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்துக்கெலாம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த சிரிப்பு பார்த்தாச்சு நம்ம
ஃபஸ்ட்டு எஸ்ஏ எழுதி அது கிடைக்காம இப்போ வந்துட்டு போலீஸ் எழுதி நம்ம ரிட்டன் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பார். அடுத்து வந்துட்டு ஃபிசிக்கல் வருமா அவர் ரொம்ப வெறித்தனமாக இப்போ வந்துட்டு அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, நீ வேலைக்கே போகக்கூடாது, ஒழுங்காக வந்துட்டு நல்லா ஓடி உடம்ப தேற்றி நீ அந்த இதில் வந்துட்டு பாஸ் ஆகணும் அப்படி சொல்லி ரொம்ப வந்துட்டு வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி வீட்டில் இருக்க வச்சுட்டு அவங்க ஃபுல் டைமும் வந்துட்டு ஃபிசிக்கலில் உட்கார வச்சுருவாங்களா. அப்போ வந்துட்டு ஜங்குக்கும் நல்லா பயங்கரமாக வந்துட்டு இப்போ ஃபுல் டே வந்துட்டு அம்மா வந்துட்டு சொல்லிட்டாங்க, நீ போனால் வந்துட்டு அவ்வளோதான் காது திருகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் நல்லா பயங்கரமாக வந்துட்டு ஃபிசிக்கலுக்கு வந்துட்டு ரொம்ப ரோப் ஏறுறது, ரன்னிங்கு, லாங் ஜம்ப்பு, ஷார்ட் புட்டு எல்லாத்தையுமே அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்க அம்மாவும் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு சத்தான சாப்பாடு பையனுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோழி, மட்டன், சிக்கன், முட்டை எல்லாம் எதெல்லாம் சாப்பிட்டா அவனுக்கு சத்து அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்டலாம் கேட்பாங்க. இப்படி வந்துட்டு அவர் வீட்டு பக்கத்தில் தெரிஞ்சவங்க ஒருத்தர் டாக்டர் இருப்பார். அவர்கிட்ட போயிட்டு இப்படி தம்பி வந்துட்டு போலீஸுக்கு போகிறாரு அப்படின்னே, கேள்விப்பட்டேன் உங்கள் பையன் போலீஸ்க்கு பரீட்சையில் பாஸ் ஆகிட்டார் அப்படின்னே, ஆமாம் வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லுவார். ஆமாம் சார் ரொம்ப நன்றி இப்படி பாஸ் ஆகிட்டான் அப்படின்னோடனே, சரி எதுக்குமா என்கிட்ட இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, இல்லை தம்பி வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கான், அதான் வந்துட்டு இப்படி சத்தான சாப்பாடு என்ன கொடுத்தா இந்த மாதிரி ஓடுறதுக்கு நல்லாயிருக்கும், காய்கறி சத்தாக இருக்கும், இல்லை அந்த அந்த சத்து உடம்பு பூரா நிற்கிறதுக்காக ஓடுறதுக்கு முழு நேரம் ஓடுற மாதிரி தெம்பு இருக்கணும்ல, அதுக்கு என்ன சாப்பாடு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி கேட்கும்போது, அதுவா நீங்கள் எதுனாலும் கொடுங்க, சிக்கன், கோழி, மட்டன் எதுனாலும் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சில சாப்பாடு வந்துட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ணோன்னே இவங்களும் வந்துட்டு அதெல்லாம் வந்து வாங்கி கொடுப்பாங்க. ஜங்குக்கு வந்து கோவமாக ஒரு ஏமா அதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க, இதெல்லாம் காசு கூட அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, இப்போ இதனால என்ன இருக்குது உனக்கு சொல்லு ஜங்குக்கு, இப்போ நீ சாப்பிட்டேன்னா அம்மாவுக்கு அப்புறமேல் வந்துட்டு நீ வேலைக்கு போயிட்டு எனக்கு வாங்கி தர மாட்டேன் அதெல்லாம் அப்படின்னோடனே, அம்மா உனக்கு வாங்காமல் நான் வேறு யாருக்கும் வாங்குவேன், இப்படி தாண்டா சொல்லுவீங்க, இப்போல்லாம் வந்துட்டு அம்மா நீ தாம்மா என் அம்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் பொண்டாட்டின்னு ஒருத்தி வருவா, அதுக்கப்புறம் அவ்வளோதான் நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே முந்தானையில் முடிஞ்சுக்கிட்டு அவள் திட்டிவா, நீங்கள் எப்படி பின்னாடியே இருப்பீங்க அப்படின்னோடனே, அம்மா அப்படிலாம் கிடையாதும்மா உன் பிள்ளைம்மா, டெய்லி இத்தனை பேர் நிறைய பேர் சொல்லி கேட்டேனோன்னு, அம்மா என்னம்மா அப்படி நான் இல்லைன்றேன்னு, சும்மா சொன்னேன் ஒன்றும் இல்லை, என் பிள்ளை வந்துட்டு இருப்பான், என் பிள்ளை வந்துட்டு பொண்டாட்டி தாசனாகவும் இருப்பான், அம்மா பிள்ளையாகவும் இருப்பான் கரெக்டாக அப்படின்னே, அம்மா அப்படின்னே, என்ன என் பிள்ளை வைக்கப்படுதானே, ஆமாம் அப்படின்னே, ஐயா வெக்கத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஃபிசிக்கலும் வருது, ஃபிசிக்கல்லையும் பயங்கரமாக ஓடி அந்த 5 ஸ்டார் இருக்கும்ல, அந்த 5 ஸ்டாரையுமே வாங்கிடுவார். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்படி ஃபோன் பண்ணி சொல்லுவார், அம்மா நான் அப்படி வந்துட்டு எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு மார்க்குமா அப்படின்னு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க சாமியெல்லாம் கும்பிடுவாங்க, ஐயோ சாமி என் பிள்ளை எப்படியே வந்துட்டு துணையாக இரு கூடயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்ருப்பாங்க. அடுத்து வந்துட்டு மெடிக்கல் வந்துட்டு போகிற மாதிரி இருக்குமா, மெடிக்கல் போகிறப்போ வந்துட்டு மெடிக்கல்லையுமே வந்துட்டு எல்லாத்தையும் பார்ப்பாங்க, எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. லைக் ஹைட்டு, வெயிட்டு, அந்த எல்லாமே அதுக்கு போலீஸ்க்கு தேவையான எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உடனே வந்துட்டு அங்கே முடிஞ்சு அதெல்லாம் வந்துட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது இப்படி சொல்லுவார், அம்மா எல்லாமே நல்லாயிருக்கும்னே. அவங்க சொல்லுவாங்க, பார்த்தியா நான் வந்துட்டு உனக்கு எல்லாம் கரெக்டாக சாப்பாடு செஞ்சனால தான் வந்துட்டு உனக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்குது, பார்த்தியா இப்போ வந்து அன்றைக்கி நீ எவ்வளோ திட்டோடனே, சரிம்மா நீ எது செஞ்சாலும் நல்லாதாம்மா இருக்கும் அப்படின்னே, சரி வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோடனே, வீட்டுக்கு வந்து பார்த்தா நிறையா செஞ்சு வச்சுருக்காங்க சாப்பாடு. ஏன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சுல, இப்போ வந்துட்டு ட்ரைனிங் மட்டும்தான். ஸோ வந்துட்டு சாப்பாடு வடை பாயசத்தோட சாப்பாடு வச்சுருக்காங்களா. ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு, என்னம்மா இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னே, ஆமாம் என் பிள்ளை வந்து போலீஸ் ஆக போகிறான், அவனுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு சாப்பாடு ஆக்கி போடுறேன், வேறு யார் ஆக்கி போடுவா அப்படின்னோடனே, அது சரிதான், ஆமாண்டா வேறு யாரும் ஆக்கி போடுறதுக்கு வச்சுருக்கியா அப்படின்னோடனே, அம்மா அதெல்லாம் இல்லைம்மா ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்னே, சரி சாப்பிட்றேன், ஆக்கி போடுறதுக்கு வச்சுருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, எதுவும் இருக்கா ஆக்கி போடுறதுக்கு அப்படின்னோடனே, அம்மா அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்னே, மூஞ்ச பார்த்து சொல்கிற எதுவும் வச்சுருக்கியா அப்படின்னே, அம்மா இல்லைம்மா உண்மையாலே யாரும் இல்லைம்மா அப்படின்னு, இருந்தால் சொல்ல மாட்டேன் நான் உங்ககிட்ட, யார் கண்டா அப்படின்னே, இல்லைம்மா இருந்தால் சொல்கிறேன் அப்படின்னே, சரி இருந்தால் சொல்கிறா, நீ வாட்டுக்கு எதுவும் பண்ணிடாத அப்படின்னே, அம்மா அது எப்படிம்மா அப்படின்னே, சரி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பாடு வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு ட்ரைனிங் பீரியடும் வரும்ல. ஸோ ட்ரைனிங் பீரியட் வரும்போது வந்துட்டு அந்த
அந்த ஃபஸ்ட்டு டே வந்துட்டு இப்படி அவங்க அம்மா சொல்லுவாங்க, "ஏம்பா நல்லா போய் சாப்பிடு, நல்லா இது பண்ணு, வெயிலில் விளையாடக்கூடாது." "அம்மா வெயிலில் விளையாடக்கூடாதுன்னா வேலையே வெயிலில் தான்ம்மா." அப்படின்னு. சரி தெரியும்ப்பா, பழக்க தோஷத்தில் வந்துருச்சு அப்படின்னோடனே, சரி சரி பார்த்துக்கோ உடம்ப, நல்லா இது பண்ணு, சாப்பிடு, நல்லா எல்லாத்துலேயும் முதல்ல வந்து போலீஸ் ஆகி அம்மாவுக்கு வந்துட்டு பெருமை சேர்க்கணுமான்னு. சரிம்மா உனக்கு தான்ம்மா பெருமையெல்லாம் சேரும் அப்படின்னோடனே, சரி சரி நல்லா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. சரி அவங்க என்ன நினச்சாங்க, ட்ரெயின் ஏற்றி விடலாம் பிள்ளைய அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. பட் வந்துட்டு ட்ரெயின் வந்துட்டு டிலே ஆகும், இன்னும் வந்துட்டு ரொம்ப நேரம் 2 hours கிட்ட டிலே ஆகிடுச்சு, வந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அம்மா நீ வேணால் போம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, ஓகே அப்படி சொல்லிட்டு, நீ பார்த்து போயிடுவியாடா? இல்லைடா நான் இருக்கேன் என்னன்னே. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு சொன்னோடனே, சரின்ட்டு இவங்களுக்கு மனசே இல்லை. அவங்க வாட்டுக்கு அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டே போகிறாங்களா. ஜங்குக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டே இருக்குங்களாம்மா, நீ பார்த்து போம்மா அப்படின்னோடனே, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜங்குக்கு வந்துட்டு எப்படின்னா ட்ரெயின் வரது லேட்டாக போகுது அப்படின்னு தெரிஞ்சோடனே கேட்டு வரைக்கும் வந்திருப்பாங்க. கேட்டு வரைக்கும் வந்துட்டு இப்படி சரிம்மா அம்மா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி செல்ஃபியெல்லாம் எடுப்பான் அம்மா கூட. இப்படி அம்மா இருமா நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போடணும்ல அப்படின்னோடனே, அது சரி ஸ்டேட்டஸ் போடு, ஸ்டோரி போடு, எல்லாம் போடு அப்படின்ட்டு, இனிமேல் என்ன உனக்கு கவலை அப்படின்னோடனே, அம்மா அப்படின்னோடனே, சரி சரி வா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆட்டோவில் வந்துட்டு ஏற்றி விட்றாரு. ஆட்டோவில் ஏற்றி விட்டார். அதுக்கப்புறம் ஏற்றி விட்டதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி ட்ரெயின் ஏறி போகலாம் அப்படின்னும்போது அவருக்கு இப்போ ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு, ஒரு 1/2 an hour வெயிட் பண்ணால் ட்ரெயின் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. சும்மா ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு கால் வருது, அன்னோன் நம்பராக இருக்குது. என்னது அன்னோன் நம்பராக இருக்குது, நம்மளுக்கு யார் ஃபோன் பண்ண நம்மளுக்கு எவனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தயக்கத்துலேயே வந்துட்டு சரி அப்படி சொல்லி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது இப்படி ஹலோ அப்படின்னோடனே, இங்கே ஒருத்தவங்க ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, இங்கே பக்கத்தில் ஃபோனில் வந்துட்டு பையன் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு, நீங்கள் அப்படின்னோடனே, ஆமாம் அது எங்கள் அம்மா தான், என்னாச்சு அப்படின்னோடனே, இல்லை இப்படி ஆக்சிடெண்ட்டு, நீங்கள் வந்தீங்கன்னா வந்துட்டு இது பண்ணிடலாம்னு, இந்த உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தடன்னு எடுத்துகிட்டு ஓடுறாரு. லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாரு. இப்படி வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அப்படின்னோடனே, என்னாச்சு அப்படின்னோடனே, இல்லை இப்படி நாங்கள் பார்த்த ரோட்டில் இப்படி ஆக்சிடெண்ட் ஆகிருந்துச்சு அந்த ஆட்டோவில், ஸோ தான் நாங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு காப்பாற்றி கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னோடனே, டிரைவருக்கும் இவங்களுக்கும் பயங்கரமான அடி அப்படின்னோடனே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குன்னா மனசே இல்லை. ஐயோ அம்மா 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 அம்மான்ட்டு வேகமாக போய் பார்க்குறாரு. உள்ளே போகலாம் அப்படின்னும்போது டாக்டர்ஸ் நர்ஸ்லாம் தடுக்கிறாங்க, இல்லைங்க போகக்கூடாது உள்ளே, இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கும்போது, இல்லை சார் ப்ளீஸ் சார் எங்கள் அம்மா சார் நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னோடனே, இல்லைங்க உள்ளே போகக்கூடாது, நீங்கள் வேணால் இந்த ஹோல்லையே பாருங்கள் அப்படின்னு சொன்னோடனே இவர் வந்துட்டு பார்க்குறாரு. பார்த்தா வந்துட்டு பேண்டேட்லாம் மண்டையில் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணி வச்சுருக்காங்களா. இவருக்கு வந்துட்டு மனசே இல்லை. அம்மா அம்மான்ட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. என்னது இப்படி இப்போ தானே பார்த்துட்டு இன்ன வரைக்கும் சிரித்து பேசிட்டு போனாங்க, அதுக்குள்ளேயே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காரா. ஹாஸ்பிட்டலுக்கு நர்ஸ்லாம், சார் கொஞ்சம் அமைதியாக இருங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்ட்டுட்டே இருக்காங்க. என்னங்க இப்படிங்க அமைதியாக இருக்க சொல்கிறீங்க, எனக்கு இருக்கிறது ஒரே அம்மா, அவங்க வந்துட்டு இப்படி ஆக்சிடெண்ட் ஆகி போயிருக்காங்க, எப்படிங்க நீங்கள் இது பண்ண சொல்கிறீங்கன்னு. சார் உங்கள் ஃபீலிங்ஸ் புரியுது சார், கத்தக்கூடாது சார், கத்தக்கூடாது சார், டாக்டர் வந்து திட்டுவாங்க சார், ப்ளீஸ் சார்னு அப்படியே வந்துட்டு இவர் கத்திக்கிட்டே இருக்கார். டாக்டர் சொல்கிறாங்க, ஏங்க இப்படி இது ஹாஸ்பிட்டலுங்க இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்கன்னு. சார் என்னாச்சுன்னொடனே, இருங்க இப்போ தான் பார்த்துட்ருக்கோம், க்ரிட்டிக்கலாக தான் இருக்காங்க, நாங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எங்களை ட்ரீட்மெண்ட் பண்ண டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தால் நாங்கள் எப்படி தாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு. ஓகே சார் ப்ளீஸ் டாக்டர் அவங்கள எப்படியாவது காப்பாற்றிடுங்க டாக்டர், ப்ளீஸ் அப்படின்னோடனே, ஓகே நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம், நாங்கள் வந்துட்டு எந்த ஒரு குறையும் உங்கள் ட்ரீட்மெண்ட்டில் வைக்கல அப்படின்னோடனே, சார் எவ்வளோ செலவான படம், நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம் மிஸ்டர் ஜியான் ஜங்குக் சார் அப்படின்னே, நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம், ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னோடனே, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உட்காந்து நின்றுட்டே இருக்கார். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி டாக்டர் வராரு. இப்படி வந்துட்டு இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, உங்கள் அம்மா வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்காங்க, ஸோ வந்துட்டு நீங்கள் எங்களை வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ண விடணும் அப்படின்னோடனே, சார் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் சார், எனக்கு எங்கள் அம்மாவை மட்டும் காப்பாற்றி கொடுத்துருங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்னோடனே, மிஸ்டர் ஜான் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னோடனே,
ஓ ஓ சார் சார் ப்ளீஸ் அனுமதி ஒன்றும் இல்லை இருங்க, இந்த கன்சர்ன் லெட்டரில் மட்டும் சைன் போடுங்க. நீங்கள் சைன் போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஃபர்தராக வந்துட்டு ஆப்ரேஷனை பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னோடனே அப்படியே வந்துட்டு பார்க்குறாரு. சார் என்ன வேணாலும் பண்ணுங்க சார்னோடனே சைன் மட்டும் போடுங்க, நல்லா படித்து பார்த்துட்டு போடுங்க. இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல் பொறுப்பேற்காது அப்படின்னோடனே, சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, உங்களை நம்பி தானே சார் விட்டுருக்கோன்னே, இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜான் ஜங்குக், 50-50 சான்ஸ் தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இருக்க டைம் ஆகிட்டே இருக்க அவன் சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ புரிஞ்சுக்கோங்க அப்படின்னோடனே, சார் ப்ளீஸ் சார் எப்படியோ காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு சைனை போட்டு இப்படி கொடுத்துட்டாரா. அவங்க வந்துட்டு அடுத்து ஆப்ரேஷனுக்கான ப்ரொசீஜருக்காக ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. லைட்டாக வந்துட்டு கடைசியாக வந்துட்டு இப்படி ஸ்ட்ரெச்சரில் வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு பார்க்குறாரு. ஐயோ அம்மா 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 எந்திரிம்மா ப்ளீஸ்மா அம்மா அம்மா எந்திரிம்மா இங்கேம்மா இப்போ தானம்மா பேசி அமுச்சு விட்டம்மா, இப்போ தானம்மா சொன்னேன் வாம்மா, போலீஸு கூட நான் இன்னும் ஆகலைம்மா, நீ பார்க்கணும்லம்மா வாம்மா அம்மாம்மா ப்ளீஸ்மான்ட்டே இருக்காங்க. சார் 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 பொறுமையா சார், அவங்க அப்படி எதுவும் பண்ணக்கூடாது சார், ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இருங்க அம்மா 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 அப்படின்னும் போது அவங்க அப்படியே அந்த தள்ளிட்டு போகும்போது லைட்டாக அவங்க கண்ணில் அப்படியே ஒரு சொட்டு கண்ணீர் வருதா. அவங்க அப்படியே ஜங்கு சரி டாக்டர் எங்கள் அம்மா அழுகுறாங்க டாக்டர், சீக்கிரமாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்கள் டாக்டர், அவங்களுக்கு வலிக்குது போல் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். ஜியான் ஜங்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள், எங்களை வந்துட்டு ஃபஸ்ட்டு எங்களை ட்ரீட்மெண்ட் பண்ண விடுங்க, நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது அப்படின்னு. சாரி டாக்டர் ப்ளீஸ் டாக்டர்னே அப்படியே வந்துட்டு ஆப்ரேஷன் ரூமுக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. ஜங்குக்கோட அம்மாவுக்கு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் பட் ஷீ இஸ் நோ மோர். அவங்க வந்துட்டு அப்படியே இறந்த உடனே வந்துட்டு இப்படி டாக்டர் வந்துட்டு சொல்கிறாங்க, ஜான் ஜங்குக்கு இப்படி உங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னு. ஜங்குக்கு வந்துட்டு இப்படி இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே அங்கேயே உட்காந்துட்டார். அவர் அழுகலை கத்தலை. அவ்வளோ நேரம் அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருந்தவர் திடீர்னு அப்படியே அமைதியானோடனே அங்கே இருக்கிறவங்களுக்கே ஒரு மாதிரி பாவமாயிடுச்சு. அப்படியே வந்துட்டு அமைதியாக ஒன்றுமே பேசலை. அப்படியே டாக்டர் வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு மிஸ்டர் ஜான் ஜங்குக் அப்படின்னோடனே பார்க்குறாரு. எதுவுமே ரியாக்ஷனே இல்லை. அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு. அப்படியே வந்துட்டு ஜான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு தட்டிக்கிட்டே இருக்காங்க. இவர் வந்து எந்திரிக்கிற மாதிரியே இல்லை. உடனே வந்துட்டு சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டே இருந்தவர் அப்புறம் வந்துட்டு சரி இன்னொரு தடவை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜான் ஜங்குக் அப்படின்னே டாக்டர் அப்படின்னு இல்லை அப்படி அப்படின்னே இல்லை டாக்டர் பொய் சொல்லாதே டாக்டர் எனக்கு இருக்கிறதே அவங்க மட்டும்தான் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர் பொய் சொல்லாதே டாக்டர் ப்ளீஸ் டாக்டர்னு. இங்கே பாருங்கள் அவ்வளோதான் அப்படின்னோடனே டாக்டர் அப்படி சொல்லாதே டாக்டர், நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது டாக்டர்னே. இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜியான் ஜங்குக் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. ஷீ இஸ் நோ மோர், அதை அவங்க மனசில் ஏற்றிக்கோங்க அப்படின்னோடனே அப்படியே ஜங்குக் பார்க்குறாரு. அப்படியே வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு சொட்டு அழுக வரல, எதுவுமே வரல. அப்படியே வந்துட்டு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரொசீஜர்லாம் பண்ண சொல்கிறாங்க. இப்படி வந்துட்டு அடுத்தடுத்து லெட்டர்ஸ்லாம் பேப்பர்ஸ்லாம் வந்துட்டு சைன் வாங்குறாங்க. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இப்படி ஃபீஸ் பே பண்ணிட்டு நீங்கள் பாடியை வாங்கிக்கோங்கன்னே அப்படியே வந்துட்டு ஒரு கோவம் வருது. அவங்க பாடி இல்லை அப்படின்னோடனே மிஸ்டர் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னோடனே அவர் மூளை கெட்டது எல்லாமே வந்துட்டு நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூளை கெட்டது. பட் மனசு கேட்க மாட்டேங்குதா அப்படியே இருக்கார். அப்புறம் வந்துட்டு இப்போ காசுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னும் போது இப்படி அவங்க அம்மா வந்துட்டு ஜங்குக்கோட இதுக்காண்டி ஃப்யூச்சருக்காக சேர்த்து வச்சுருந்தாங்களா, அதை ஃபுல்லாக எடுத்து எல்லாத்தையும் பே பண்ணிட்டு அவருக்கு அப்படியே அந்த காசு கையில் எடுக்கும்போது அவ்வளோ ஒரு அழுகை. என் அம்மா வந்து எனக்காண்டி சேர்த்து வச்சாங்கன்னா எனக்கு கல்யாணம் பண்ணணும், ஜாமுன்னு எனக்கு இருக்கிற ஒரே பையனுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்களே, இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசு நொந்து போய் அந்த காசு எடுத்துகிட்டு போய் பே பண்ணுறாரு. அப்புறம் அந்த ரிச்சுவல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. அந்த வீட்டுக்குள்ளே பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு. அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறது, இனி அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருக்கும்போது வந்துட்டு அப்படியே எப்போ தூங்கினார் என்ன ஏதுன்னு தெரில. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அப்படியே லைட்டாக வந்துட்டு அவனுக்கு இல்யூஷனில் தோன்றாரு. ஜங்குக் நான் இங்கே பாரு, நான் என்னோட இது முடிஞ்சிருச்சு உன் வாழ்க்கையில், உன்னை நீ தான் பார்த்துக்கணும், எப்பயும் அம்மா உன் கூட தான் இருப்பேன், நான் எப்பயும் சொல்கிற மாதிரி உன் கூட மட்டும்தான் இருப்பேன். அம்மாவோட ஆசை என்ன சொல்லு பார்க்கலாம், அம்மாவோட ஆசை என்ன
அப்படின்னோடனே அப்படி ஜங்குக்கு வந்து அப்படி இந்த கனவுலே எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுறாரு. பட் அவருக்கு வந்துட்டு பேச முடியல, எதுவுமே செய்ய முடியல, அப்படியே இருக்காரா. ஸோ அப்போ அவங்களே சொல்கிறாங்க, இப்படி வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு நீ வந்துட்டு போலீஸ் ஆகணும், அதை அம்மா பார்க்கணும் அப்படின்றதான ஆசை. ஸோ என்ன பண்ணும், போய் உன் வாழ்க்கையை நீயே தான் பார்க்கணும், போய் போலீஸ் ஆகிறதுக்கான வேலையை பாரு, அங்கே போய் நீ பேசி ஏதாவது பண்ண பாருப்பா, அம்மா உன் கூடயே தான் இருப்பேன், எப்படியாவது போலீஸாக மட்டும் ஆயிருப்பா, அம்மாவுக்கு அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு தலையை லைட்டாக தடவி கொடுக்குறாரா. இவர் வந்து அந்த தூக்கத்துலேயே அப்படியே ஒரு மாதிரி அழுகிறார், கண்ணிலேருந்து போலன்னு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது. அப்படியே அழுதுகிட்டே இருக்கும்போது டக்குன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு பார்க்கும்போது எதுவுமே இல்லையா. அப்படி சுற்றி பார்க்குறாரு, அப்படியே வந்துட்டு அந்த வீடே ஒரு மாதிரி வெறிச்சோன்னு கிடக்கு. அம்மா யாருக்காண்டி இல்லையோ உனக்காண்டி நான் ஆகிறேம்மா போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லா ட்ரெஸ்ஸையும் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சேலை, அவங்க அம்மாவோட சேலையை மட்டும் அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்துட்டு கிளம்புறாரு. இப்படி கிளம்பி ட்ரெயின் ஏறி போயிட்டு அங்கே போய் நிற்கிறாரு. பட் அங்கே வந்துட்டு இல்லை முடியாது, எப்படி இப்போ வரீங்க, 2 நாள் ஆச்சு, 2 நாள் கழிச்சா வருவீங்க அப்படின்னோடனே இல்லை சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார் அப்படின்னோடனே இல்லைப்பா எப்படிப்பா நான் உன்னை உள்ளே விடுவேன் அப்படின்னோடனே இல்லை சார் ப்ளீஸ் சார் என் சுச்சுவேஷன் தான் புரியல, அவங்க அம்மா இது பண்ணிட்டாங்க, அதுக்காண்டி இங்கே எப்படி விடுவாங்க அப்படின்னோடனே சார் ஏதாவது பண்ணி பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருப்பார். அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் வந்துட்டு பார்க்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரோட எல்லாத்தையும் பார்க்கும்போது எக்ஸாம்லேயுமே வந்துட்டு நல்ல மார்க்கு, ஃபிசிக்கல் மெடிக்கல் எல்லாத்துலேயுமே நல்லா தான் இருந்திருக்குமா. ஸோ சரி நம்ம கேட்டு பார்ப்போம் மேல் இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னோடனே அவங்க வந்துட்டு ஓகே சரி பார்ப்போம், இப்போ ஏதாவது என்ன பண்ணுறது, அவன் முடியல அப்படின்னு சொல்லி அவன் சுச்சுவேஷன் நம்ம புரிஞ்சு நம்ம கொடுக்கலாம், அவனை உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உள்ளே விட்றாங்க. அப்போ வந்துட்டு இவர் ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு அப்படியே உள்ளே வராரு. அப்படியே தான் வந்துட்டு அவர் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிறப்பலாம் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு நம்ம அம்மாக்காண்டி போலீஸ் ஆகணும்னு சொல்லியே வந்துட்டு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நிறைய டைம்ஸ் வந்து அடி வாங்குறது எல்லாமே இருந்தாலும் அம்மாக்காண்டி போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒன்றை நினச்சே தான் அந்த ட்ரைனிங் ஃபுல்லாக வந்துட்டு அந்த ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணி கடைசியாக வந்துட்டு அந்த போலீஸ் யூனிஃபார்ம் போடுற அன்னைக்கு முதற்கொண்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி அந்த யூனிஃபார்ம் போட்டதுக்கப்புறம் அவங்க அம்மாவே கூட நிற்கிற மாதிரி சூப்பராக இருக்குடா, இப்போ தான்டா அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசுகிற மாதிரிலாம் வந்துட்டு அவர் தோணுமா. அப்படியே வந்துட்டு சைடில் திரும்பி பார்ப்பாரு, யாருமே இருக்க மாட்டாங்க. நீ இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்மா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு நீ எப்போ என் கூட தான்மா இருக்க, நீ என் கூட தான் இருக்க, நீ என் கூட தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவரே பூஸ்டப் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு அந்த கனாலில் ஃபுல்லாக யூனிஃபார்ம் பார்க்குறாரு. அப்படியே வந்துட்டு ஜங்குக் யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவரே வந்துட்டு பூஸ்டப் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு 3 பேரையும் பார்க்குறாங்க. அதாவது ஒய்யன் தங்கச்சி அவங்க பாட்டி 3 பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒய்யன் தங்கச்சிலாம் அழுகுது, ஒய்யனும் அழுகுது, அந்த பாட்டி வந்துட்டு அப்படி பார்க்குறாங்க. சரி ஒன்றும் இல்லைப்பா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் இருக்கோம்ல பார்த்துக்குறோம், ஒன்றும் இல்லைன்னொடனே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த பாட்டி இப்படி சொன்னோடனே இல்லை பாட்டி இது வந்துட்டு அம்மா தான் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னோடனே இப்போ என்ன உனக்கு, நாங்களாம் இருக்கோம், நான் பாட்டி இருக்கேன், நீ வந்து உனக்கு என்ன பிரச்சனைனாலும் சொல்லு, உனக்கு இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் தான் நீங்கள் இருக்கணும், நீ எப்போ வேணாலும் இந்த வீட்டுக்கு வா, நீ இனிமேல் அந்த பிரச்சனையே முடிஞ்சாலும் நீங்கள் வந்துட்டு போகலாம், உனக்கு ஒன்றும் இல்லைன்னொடனே அப்படியே 2 பேரும் பார்க்குறீங்க. உண்மைதான் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேருமே வந்துட்டு எதுவுமே சொல்லிக்கல. நீங்களும் உங்கள் தங்கச்சி அப்படியே வந்துட்டு லைட்டாக அழுதுகிட்டே இருக்கீங்களா. உடனே ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்த்துட்டு என்ன நண்டு இன்ன வரைக்கும் வந்துட்டு வாய் சவடாலாம் பேசிட்டே இருந்து இப்போ வந்துட்டு எதுவுமே சொல்லலை, உட்காந்து அழுதுகிட்டு இருக்க, கதை சொல்லிகிட்டு இருக்கும்போதும் எதுவுமே சொல்லணுன்னே ப்ரோ போங்க ப்ரோ, நானே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதில் என்ன அப்படி இப்படி கிண்டல் பண்ணுறீங்களா, போங்க ப்ரோ அப்படின்னோடனே என்ன குரலெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது, மூஞ்சி வேறு மாதிரி ஆகுதுன்னு போங்க ப்ரோ கிண்டல் பண்ணுறீங்களா, இவ்வளோ நேரம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்கேன்னொன்னே அடேங்கப்பா எனக்காண்டி நீ அழுகிறியா, 2 நாளைக்கு முன்னாடி இவனேன்னு சொன்னால் போங்க ப்ரோ அப்படின்னே அப்படியே வந்துட்டு உங்களை பார்க்குறாரு. என்னெல்லாம் பார்க்காதீங்க ஜங்குக்கு, எனக்கெல்லாம் சும்மாவே அழுக வருது இதில் நீங்கள் வேறு நாளாக ஒரு வந்துட்டு நாய் வந்துட்டு அழுகிறது, நாய் கஷ்டப்படுற வீடியோ பார்த்தாலே அழுவதில்லை, நீங்கள் இவ்வளோ கஷ்டமான கதையை சொல்லியிருக்கீங்க, எனக்கெல்லாம் சும்மாவே அழுக வருதில்ல, தரையாக வருது.
போங்க ஜங்குக் அப்படின்னோடனே ஜங்குக் பார்க்குறேன், யாரா நீங்கள், உங்களை கிட்னாப் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் என்னடா கிட்னாப்பர் கதையை கேட்டு எனக்கே உட்காந்து அழுது கேட்டிருக்கீங்க, ஆறுதல் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பார்த்துட்டு, சரி வாங்க சாப்பிட்லாம், டைம் ஆயிடுச்சு, கதை கேட்டு கேட்டு மத்தியானம் வந்துருச்சு, சரி வாங்க பாட்டி சமைக்கலாம் உங்களுக்கு, இல்லை நீங்கள் உட்காருங்க நான் உங்களுக்கு என்ன சமைச்சு தரேன் அப்படின்னோடனே, இல்லைப்பா வா வா உனக்கு நான் சமைச்சு தரேன் அப்படின்னோடனே, இல்லை பாட்டி நீங்களே வந்துட்டு முடியாமல் சமைச்சிட்ருக்கீங்க அப்படின்னோடனே, உனக்கு இருக்கிற அறிவு கூட இந்த 2 எருமை மாடுங்களுக்கு இல்லைப்பா, என்ன தான் நான் தான் சமைப்பேன் எல்லாம் செய்வேன், தட்டை சிங்கில் போட்டு விட்டு போயிடுவேன். இந்த சின்ன ராட்சசி தட்டை சிங்கில் போட்டு விட்டு போயிடுவா. அவள் என்னன்னா தட்டை சில நேரம் கழுவுவா, சில நேரம் சிங்கில் போட்டு போயிடுவா. இவளுகெல்லாம் இருக்காளுங்களே, இவளுக்கு முதல்ல எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிற பார்த்தியாப்பா, நீ எனக்கு இப்போ பார்க்க அவ்வளோ நல்ல பையனை தர்ற அப்படின்னே, பாட்டி நான் எப்போவுமே நல்ல பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பார்க்குறான். என்ன ப்ரோ இவ்வளோ நேரம் வந்துட்டு உங்கள் கதைக்காண்டி அழுதுட்டு இருந்தோம், திரும்ப எங்களை வந்துட்டு பேச வச்சிடாதீங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி சொன்னோடனே, ஆமாம் நான் தான் அப்படி சொல்லிட்டு நீங்களும் பக்கத்துலேருந்து தலையாட்டுறீங்களா, உடனே ஜங்குக் சிரிச்சிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் இது பண்ணுறாரா, நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க 3 பேருமே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காருல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னோடனே, ஆமாக்கா அப்படின்னோடனே, எவ்வளோ கஷ்டம் இல்லை, அம்மா இறந்தது கூட அந்த கஷ்டத்தை ஃபீல் பண்ணாமல் போய் அங்கே வேலை பார்த்துருக்காருல, ட்ரைனிங் எடுத்து எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி ஆடுதா. அவர் வந்து அப்படி வந்துட்டு அவங்க பாட்டி பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கான், நீங்களாம் இருக்கீங்களே அப்படின்னே, போங்கன்ட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அட்வைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 இது பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு இதெல்லாம் கேட்குது. அவருக்கு வந்துட்டு ஒரு பக்கம் பரவாயில்ல நம்ம கதைக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலும், பாட்டி இப்போ சொல்லியிருப்பாங்கள்ல நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்கள்ல, உடனே வந்துட்டு அதை நீங்கள் சொன்ன கவுண்டர் எல்லாத்தையும் கேட்டு அவர் சிரிச்சிட்டே வந்துட்டு கிச்சனில் நின்றுட்டுருப்பார். ஸோ இதோட வந்துட்டு இந்த கண்டினியூட்டியை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சுல, எனக்கே தெரியுது இன்றைக்கி இந்த ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயும் நான் பட்ட பாடு இருக்கே, நான் பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏறாத மலையில் இறங்காத கோயில் இல்லைன்ற மாதிரி இருக்குது. அப்பா ரொம்ப நாள் கழித்து பண்ணுறனால வந்துட்டு குரல்லலாம் வந்துட்டு இப்படி நடுங்குது. சில இடத்துலலாம் வந்துட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சு கதையை ஏற்றுக்கோங்க. மொக்கையாக இருந்தால் கூட கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க, அக்கா மொக்கையாக இருக்குது, என்ன கதை எழுதியிருக்கீங்க, முன்னாடி இந்த கூட அந்த கதை கூட நல்லா இருந்துச்சு, இந்த கதை நான் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொன்னாலும் பரவாயில்ல, நான் வந்து திருத்திக்குவேன். அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக போகுதுன்னா கொஞ்சம் அப்படி தான் இருக்கும்ப்பா, அடுத்தடுத்து போக போக கொஞ்சம் ஸ்பீடாயிரும். என்னடா மறுபடியும் முட்டுக்கட்டை போட்ட அப்படின்னு சொல்லி யோசிச்சா, அக்கா மினி சீரீஸ்ன்னு சொல்லிட்டேன், கொஞ்சம் மினி சீரீஸ்க்கு வந்துட்டு ஒரு 3 எபிசோடு இல்லை 4 எபிசோடாக வேணும்ல, அதுக்காண்டி தான் இப்போ 2 வந்துருச்சு, இன்னும் 2 எபிசோடு தான், 4 எபிசோடில் முடிச்சு விட்ருவேன். ஸோ அதனால தான் இப்போ வந்துட்டு இந்த வீடியோவை இங்கே முடிச்சிருக்கேன். இன்னும் கொண்டு போகணும், பட்டு இருக்கட்டும், இது இங்கே இருக்கட்டும். நான் அடுத்து நாளைக்கு வந்துட்டு அடுத்த வீடியோ வந்துடணும், சாமியை கும்பிடணும், வந்துடணும், கடவுளே அடுத்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணணும் இதோட முடிச்சுட்டு. ஸோ என்னோடய புலம்பல் என்னோட இருக்கட்டும். மறுபடியும் வந்திருக்கேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக வந்துட்டு எனக்கு வந்துட்டு சப்போர்ட் கொடுங்க. கழுவி ஊற்றுனாலும் கழுவி ஊற்றுங்க, எனக்கு கொஞ்சம் அப்படியாவது நான் திருந்துறேனான்னு பார்ப்போம். சோத்துலேயே உப்பு போட்டு தின்னு பார்த்துட்டேன், எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன், ஆனால் எங்கே ரோசா மட்டும் வரவே மாட்டேங்குது. நிறையா பேர் இன்ஸ்டாவில் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர்லாம் வந்துட்டு நாக்கப்புடுங்கிற மாதிரி கேள்வி, நீ எல்லாம் என்னத்துக்கு இருக்க, நீ எல்லாம் வந்துட்டு என்னத்துக்கு சேனல் வச்சுருக்க, இழுத்து மூடிட்டு போ, உனக்கெலாம் சேனல் வச்சுருக்கோன்றது ஞாபகம் இருக்கா, ஆச்சா பூச்சான்னு கிட்டத்தட்ட அந்த வீடியோ போடாத கொஞ்ச நாளில் என்னை வந்துட்டு கழுவி கழுவி பொழிச்சு 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 நீ மூஞ்சில் வந்துட்டு ஒரு சில பேர் ஊற்றுனாங்க. வீடியோ வழியாக வீடியோ வந்துருச்சு, இப்படியே வீடியோ வரணும் தான் நானும் நினைக்கிறேன். ஸோ வீடியோ போடுறோம் புலம்பக்கூடாது, புலம்பாமல் வீடியோ போடுறேன். அவ்வளோதான். சரி, என்னோடய புலம்பலை இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு மிக்க நன்றி. அவ்வளோதான், எப்பயும் போல ஒரு டைலாக் தான். பிடிச்சிருந்தா பாருங்கள், நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சொந்தக்காரங்களுக்கு வந்துட்டு
நான் ஆர்மிஸாக இருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள், வேறவனுக்கு ஷேர் பண்ணி வீட்டில் விளக்கமாத்தடி வாங்கிடாதீங்க. அண்ட் கதை கேட்கும்போது ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேளுங்க. அப்புறம் மாட்டிக்கிட்டு அடி வாங்கினா நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. அவ்வளோதான். பை பை டேஸீஸ்.